அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வடரார் திவ்ய திருளே தரணம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். 312 பாத்துட்டோம் ஐயா. 312 இன்னைக்கு தாபத்து அப்படி போடுமா இல்ல வேற என்ன கதை? அனுப்பிச்சாத காத்தெல்லாம் வச்சு அது வேணாம். சரி, அடுத்து வாங்க. முக்கியமான வரி வேற ஒரு செட்டு வாங்க பாப்போம். படிக்குது எதை படிக்கிறது? சமய இப்ப இப்ப இதோட ஏரா இல்லைங்க 312 வரைக்கும் பார்த்தாச்சு. அப்படியே போகணுமா? முடிச்சிடலாம் நீங்க இப்ப? இல்ல அது முடிய போகுது. இன்னும் 15 வேலை முடிஞ்சுடுது. அப்புறம் மண்ணு எல்லாம் வருது வச்சா. அப்ப இதை முடிச்சிடலான்றீங்களா? 300 முடிச்சிடலான்னு சொல்லுங்க அப்ப. ஆமா 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 ஆமா. சரி, படிங்க. படிக்கிறேங்க ஐயா. தாபத்துயரம் தவிர்த்து உலகுறும் எல்லா ஆபத்தும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி. தாபம் என்பது ஏக்கம். அந்த ஏக்கத்தினால் வரும் துன்பமே தாபத்துயரம். ஏதாவது ஒன்றின் மீது ஆசை ஏற்பட்டு அது கிட்டும் வரை உண்டாகும் ஏக்கம் பெரும் துன்பமாகும். தாபத்துயரம் தவிர்த்து என்கின்றார். எந்த பொருளின் மீது இச்சை கொள்வதில்லாமல் நிராசை கொண்ட மனதில் தாபம் ஏற்பட வழியில்லை. மனதை நிராசை கொள்ளும்படி செய்து கொள்வோருக்கு தாபத்துயரம் நீங்கிவிடும். அருள் துணை பெற்றோர் மனதில் தோன்றும் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். அப்படி ஆசைகள் உடனுக்குடன் நிறைவேறினாலும் தாபமோ அதனால் வரும் துயரமோ உண்டாவதில்லை. நாகரிகம் விஞ்ஞான வளர்ச்சியும் வசதிகளை பெருக்குவதோடு ஆபத்துகளையும் பெருக்கி வருவதை கண்கூடாக காண்கின்றோம். மின்சார இன்றி அமையாத ஒன்று, ஆபத்தும் அதில் இல்லாமல் இல்லை. மின்சாரம் தாக்கி எவ்வளவோ பேர் உயிர் இழந்துள்ளனர். விமான வசதிதான் விமான விபத்தில் உயிர் இழந்தோர் ஏராளம். இவ்வாறு ஆபத்துக்கள் நிறைந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆபத்துக்கள் நம்மை அணுகா வண்ணம் செய்து கொள்ள முடியும் என்கின்றார் வள்ளலார். திருச்சிற்றம்பலத் தவம் செய்வோரை ஆபத்து அணுகாது என்கின்றார். ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உள்ளத்தே தீபத்தை வைத்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. ஆண்டவனை இல்லைங்க, இது என்ன கடவுள் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது படிச்ச வரைக்கும் பார்ப்போம். இல்லைங்க, தாபத்துயரம். தாபம்னா ஏக்கமா சாமி? ஏக்கம். இது கிடைக்குமா கிடைக்காதா? வருமா வராதா? வராதா? முடியுமா? அந்த ஏக்கத்துலதான் நானே இருக்கேன் இப்ப. முடியுமா முடியாதா? ஏக்கதான் சாமி. கிடைக்குமா கிடைக்காதா? வரலாறு அருள் கொடுப்பாரா? சொல்ல நீ வர வர என்ன பண்ண தெரியுமா? அருள் யாரெல்லாம் இருக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சு கொடுமா? உங்க குற்றம் இருந்தா என்ன வர எப்ப கூடாதா? அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன கேள்விகளை நிறைய போய் சொல்ல முடியும். சில பேர் தாக்குதான் தாக்குறீங்க. அது அவர் செய்ய வேண்டிய வேலை. அவர் நேரம் கேட்காம என்ன கேட்குறீங்க? இப்ப ஒரு 3-4 மாதம் அப்படிதான் பண்றீங்க. சரி சாமி, அப்ப இனிமே நம்ம எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். கப்பு சுப்புன்னு இருப்போம். மறுபடியும் பாரு என்னயா நான் உங்ககிட்ட கேக்குறேன். என்ன கேள்வி வேணாலும் கேளுங்கன்னு சொல்லிவிட்டு இப்ப எந்த கேள்வி கேட்காதீங்கன்னு சொன்னாங்க. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? அப்ப விசாரணை செஞ்சு என்ன பிரயோஜனம் சாமி? நான் உங்ககிட்ட கேக்குறேன். நான் உங்ககிட்ட கேள்வி என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. அப்புறம் அந்த கேள்வி ஏன் என்கிட்ட கேக்குறேன்னு என்ன தாக்குறேன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அப்ப நீங்க என்ன விசாரணை நடக்குது சாமி? இப்ப விசாரணை பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு? விசாரன்றது கேள்வி கேட்போம்.
தெரியுதோ தெரியலையோ இல்லைங்க சாமி, அது தெரியுதோ தெரியலன்னு சொல்லிட்டு போயிருக்கேன், முடிச்சு சாமி. கேள்வி கேட்க கூடாது அப்படி நீங்க சொன்னீங்கன்னாக்கா அப்புறம் நம்ம விசாரணை செஞ்சு பிரயோஜனம் இல்லை, அவ்வளவுதான் கதை. நான் சொல்ல வேற மாதிரி போடுறேன். நான் சொல்லுங்க எல்லாரும் கேள்வி கேட்கறீங்களே, நான் அதான் கேட்கிறேன். என்ன கேள்விங்களோ சாமி இங்க பாருங்க சாமி, நான் விசாரத்தை எப்படி பாக்குறேனாக்கா, அறிவுபூர்வமான கேள்வியை கேட்டேன்னா இந்த கேள்வி எல்லாரும் வரலாற்று கேட்கட்டும். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறேனாக்கா அப்புறம் நான் தனியா உட்காந்து வரலாற்று கேட்டுட்டு இருந்தேனாக்கா மத்தவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்ட்டு? சொல்றீங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப இதோட விசாரத்தை நிப்பாட்டிக்கிட்டு கப்பு சுப்புன்னு இருந்தாக்க சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு தேவையில்லாத இது, எதுக்கு சாமி அப்புறம் நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு எதுக்கு? சொல்லுங்க சாமி, நீங்க கஷ்டப்படுறீங்க போல இருக்கு இப்ப நான் கேள்வி கேட்கறத வச்சு, அப்படிதான் தோணுது எனக்கு. கஷ்டப்படலையா? இப்ப கஷ்டப்படலன்னா இப்ப நீங்க எதுக்கு நீங்க இப்படி சொன்னீங்க? என்ன சொன்னேன்? சாமி இங்க பாருங்க, இப்ப இப்படி எல்லாம் வரலாறுட்ட நம்ம கேட்கணும்ன்றதுக்காக தான் நான் கேக்குறேன். ஏன்னா அவரு தானே சொல்லிருக்கிறாரு, அவரு சொன்னதை நம்ம கேக்குறோம். ஆமாவா இல்லையா? நீங்க கேளுங்க சாமி. இப்ப நம்ம மத்தவங்களையும் கேட்க சொல்லணும், நம்மளும் கேட்கணும். ஒரு 10-15 பேர் போயிட்டு நச்சரிச்சாதானே கொடுப்பாங்க, சும்மா இருந்தா கொடுப்பாங்களா? போங்க சாமி, மூடே போச்சு போங்க. அப்புறம் கேட்காதீங்க, இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, இப்படிங்க அப்படி எப்படி சாமி? அப்ப நீங்க முதல்ல என்கிட்ட சொல்லிருக்க கூடாது, என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது என்கிட்ட. என்ன போங்க. சரி வாங்க, தாபத்துயரம் என்பது ஏக்கம். என்ன சாமி உங்களுக்கு எல்லாம் ஏக்கம் இல்ல? வல்லாரு கொடுப்பாரா, இது பண்ணுவாரா, எப்ப கொடுப்பாரு அப்படின்னு உங்களுக்கு இல்லையா? நம்பிட்டு இருக்கிறேன், நம்புங்க. ஆனா எப்ப கிடைக்கும்ன்ற ஒரு இது இல்ல, ஏக்கம் இல்ல. அப்புறம் உண்மையா சொன்னாக்கா என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க, அது இதுன்றீங்க, என்ன தப்பு? நான் சொன்னேன் ஏன் செய்யலன்னு அதுக்காக சொன்னேன். உங்ககிட்ட கேக்குறேனாக்க ஏதாவது 2-3 பாட்டை எடுத்து போடுவீங்க. இப்படி சொல்லிருக்காங்கப்பா அப்படின்னு அந்த கேள்வி இருக்கு, கேள்வி உள்ளே இருந்து வந்துகிட்டே இருக்கேன். நான் என்ன பண்ணிட்டோம்? 2-3 பாட்டை எடுத்து போட்டீங்கன்னாக்கா இதுல இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஓகே முடிஞ்சு. இல்லன்னா தெரியலப்பா நானே கேட்டுட்டு இருக்கேனாக்கா முடிஞ்சு, அவ்வளவுதான். கேட்கறது எங்க கடமை சாமி, பதில் சொல்றது சொல்லாது உங்க விருப்பம். என்ன உங்க சாமி அப்புறம் சாமி கேள்விட்டு அப்புறம் கேள்வி கேட்டா ஏன் ஏன்ட்ட கேக்குறீங்க? வரலாற்று போய் கேள்வி கேட்டீங்க, அப்புறம் நான் ஓகே அவ முடிச்சு விட்டுருக்கேன். இதோட நான் கேள்வி கேட்க கூடாதுல, கேட்க கூடாது இல்லன்னா அப்புறம் விசாரணை திட்டு கப்பிச்சு போட்டு இருக்க வேண்டியதுதான். அப்புறம் முடியல ஆவா இல்ல ஏதாவது சாமி. இப்ப கேள்வியை கேட்டு வைப்போம், திடீர்னு நான் இப்ப எதுக்கு அந்த கேள்வி கேட்கறேன்னா சாமி, திடீர்னு வரலாறு இருந்து மூப்பாயா மூலமா ஏதோ உணர்த்தி இப்படி காட்டி எதாச்சும் பண்ணாருனாக்கா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குதானே? இப்ப நான் போயிட்டு வரலாற்று தனியா கேட்டு அவர் எனக்கு மட்டும் சொல்லி அதை நான் சொன்னாக்க எவன் நம்ப போறான்? எவனும் நம்ப மாட்டான். அப்ப இந்த மாதிரி கேட்டு வைப்போம் சாமி. ஏதாவது ஒரு கட்டத்துல ரொம்ப நாளா இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வரலாறு பதில் கொடுத்தாருன்னா சொல்ல முடியும். கேள்வி ஏற்கனவே 2 முன்னாடி இது மாதிரி சொல்லிக்கிறீங்க, கேள்வி கேட்டு வாங்கிட்டீங்க. ஓகே சரி, அதனால விடுறேன். ஏதாவது ஒன்றின் மீது ஆசை ஏற்பட்டு அது கிட்டும் வரை உண்டாகும் ஏக்கம் பெருந்துன்பமாகும். ஆமா சாமி, அது கிடைக்குமா கிடைக்காதா? ஆசைதான் துன்பத்துக்கு காரணம். சரியா சாமி? தனி பேச பயமா இருக்கு, பேசல, பேச மாட்டேங்கிறீங்க. என்ன பேச போறீங்க சாமி? அந்த பிரச்சனை பத்தி பேச வேண்டாம் சாமி, அதை பேசி என்ன பண்ண போறோம்? அப்புறம் பேசலாம். என்னது தெரிஞ்சு சாமி. இங்க பாருங்க, சில விஷயம் இல்ல சாமி, நான் சில விஷயம் சொல்லாம இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது சொல்லி அதை நம்ம மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு அதை யோசிச்சுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத விஷயம்? நம்மளே தவம் செஞ்சுட்டு இருக்கோம், மத்தவங்க பிரச்சனை எதுக்கு விட்டுருங்க. ரிலாக்ஸா இருக்கு சாமி, ரிலாக்ஸா இருக்கு. ஏதாவது ஒன்றின் மீது ஆசைப்பட்டு அது கிட்டும் வரை உண்டாகும் ஏக்கம் பெருந்துன்பமாகும். சரி சாமி, தாபத்துயரம் தவிர்த்து என்கிறார். இப்ப என்ன சொல்ல வராங்க? ஆசைப்படக்கூடாது சொல்ல வராங்களா இல்ல அர்த்தம்? தாபத்தை வரலான்னு சொன்னா
நான் கேட்டு கொடுத்துன்னு அர்த்தம். கேக்க ஓ ஓகே 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 ஓகே. என்ன வெயிட் பண்ண வைக்காத. இது ஆ, சாமி இதுதானே நம்ம கேக்குறோம் இப்ப. இது வேணான்றீங்க. எல்லாம் வேணாம் சொல்லி சாமி, அவர் கேட்கலாம் சொல்லி. சாமி இந்த பற்கள் தாபத்துயரம் சாமி இந்த தாபத்துயரம் எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் கேக்குறேன். நான் இல்ல, எல்லாருக்கும் இருக்கு, எனக்கு கூட நிறைய இருக்கு, ஆ, நிறைய இருக்கு எனக்கு. ஏற்கனவே சொல்லிருக்கீங்க, கேட்டு நச்சரிங்கன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, ஐயோ கிளக்குறைய கொஞ்சம் சொல்லிருக்காரு. அப்புறம் என்ன கிளக்குறைய இப்ப சொல்லுங்க. கேட்கணும். கேளா குறைய குறை அது இது இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க சாமி. கேளா குறைய குறையா அதுக்குதான் கேட்டு வைக்கிறேன். எனக்கு மட்டும் கேட்கல, எல்லாத்துக்கும் சேர்த்து கேட்கிறேன். எந்த பொருளின் மீது இச்சை கொள்வதில்லாமல் நிராசை கொண்ட மனதில் என்ன சாமி இது மாதிரி ஆசை இல்லைன்னா, எது மாதிரி ஆசை இல்லைன்னா தபாராது. இப்படி எது மேலே ஆசை இல்லாம இருக்குது அப்புறம் படிங்க சாமி. நான் இப்படி நான் வேற லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்படி இருக்குதுன்ட்டு. மனதை நிராசை கொள்ளும்படி செய்து கொள்வோருக்கு தாபத்துயரம். நீங்க எப்படி சாமி நிராசை கொள்ளும்படி எப்படி செய்து கொள்றது அதை முதல் சொல்லுங்க. கன்றதெல்லாம் அனித்தியமே. அதா சரி வாங்க அதை பாப்போம். பாப்போம், ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஞானசரியை 4வது பாட்டு 1:1:2. படிங்க. யார் படிச்சாப்ப? நான் படிக்கிறேங்க. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே, விண்டதனால் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பம் உறலாமே. பாருங்க, அனித்தியமே பார்த்தீங்கன்னா, எந்த பொருள் பாக்குறீங்களோ, எந்த பொருள் மேல ஆசை வருதோ அது பொருள் எவ்வளவு ஆசை இருக்கும். திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ணீங்கன்னா எந்த பொருளா இருந்தாலும் இல்லைங்க. இப்ப நீங்க எவ்வளவு நாள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இப்ப என் மனசுல என்ன சொல்லுது அது, இந்த ஆள் என்ன எவ்வளவு நாள் இருக்குன்னு சொல்றாரு, இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப ஆசையோட போகாது உங்களுக்கு, அப்ப இல்ல ஆசை வராது. பாத்தீங்களா மனசு எப்படி சொன்னா இல்லையா? என் மனசு கெட்ட மனசு. எல்லாரும் அப்படிதாங்க. அதான் இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம். அப்ப நம்ம சாமி நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம்ட்டு. ஆனா அது எவ்வளவு நாளைக்கு இதே நிலையில இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்ல, அதுக்கு நினைச்சு வாங்கிட்டோம்னா அதுக்கு அதனால துன்பமே ஜாஸ்தி. இனிமேல் ஆசைப்படாம வந்தா அது போனா போது போ, மனசு ஏக்கமா இருக்காது, கவலையா இருக்காது, நிம்மதியா இருக்கலாம். ஒரு நாள் மகிழ்ச்சியா இருக்கணும். அது நினைச்சு போடாது. வேற ஏதோ சொல்ற மாதிரி இருக்கே சாமி. அப்படியே ஊசிய வாழைப்பழத்துல நுழைக்கிற மாதிரியே இருக்கு சாமி. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் கண்டதெல்லாம் எதை பாக்கணுமோ எல்லாம் அனித்தியம் சாமி. இப்ப நம்ம என்ன தெரியுமா, கண்டதெல்லாம் வாங்கணும்னு இருக்கு, கண்டதை வாங்கி போடுறது வீட்டுல. சரியா சாமி? இருக்காது, புரியுற ஆசை வராது. இப்ப இப்ப நாங்க கிளாஸ்க்கு வரும்போது திடீர்னு போன்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஒரு குப்பை தொட்டி, அது பெருசா இருக்கு, அத வாங்குன்னு எனக்கு தோணுச்சு. வாங்கு அப்படின்னு ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு. சரி அது வாங்கு அப்படின்னு, ப்ரொமோஷன் இருக்கு வாங்குன்ட்டு. அப்ப நான் யோசிச்சேன், இது அப்படியே கால் வச்சா அப்படியே திறக்கும் அப்படின்ட்டு. கால் வச்சு அமுத்துனா திறக்கும் சாமி. அப்ப அது வாங்க நல்லது அப்படின்னு மனசு சொன்னிச்சு. அப்ப நான் அதுட்டு கேட்டேன், ஏற்கனவே இருக்கிற குப்பை தொட்டிலதான் குப்பை நல்லா தானே போட்டுக்கிட்டு இருக்கிறோம், உனக்கு ஏன் இத வாங்கி இப்ப நீ இப்படி அமுத்தி குப்பை போட்டாதான் குப்பை உள்ளுக்கு போகுமா, இல்லன்னா போவாதா? ஏற்கனவே ஒரு சாதாரண ஒரு டப்பாவை வச்சு அதுல குப்பையை போட்டுக்கிட்டு நிம்மதியாதான் இருக்கும். இப்ப இத ஒரு 40 துள்ளி கொடுத்து வாங்கி அதுல குப்பை போட்டாதான் உனக்கு மகிழ்ச்சின்னு நீ ஏன் இந்த ஐடியாவை எனக்கு குடுக்குற? ஏன் குடுக்குற? நீ எதனால இந்த ஐடியாவை குடுக்குற?
சொன்னேன். அந்த ராஜ் எவ்வளோ ஒர்க் பண்ண திங்க் பண்ணுங்க. என்னங்க அந்த ராஜ் எவ்வளோ ஒர்க் பண்ண திங்க் பண்ணுங்க. கோயிலாவது ஒர்க் அதெல்லாம் பண்ணுவோம். இல்ல சாமி, இது எல்லாமே ஆசை தூண்டி ஆசை காட்டி மோசம் செய்யறாங்க நம்மள. அதான் நம்மளை அப்படியே ஏமாத்துறாங்க வியாபாரம் நான் பண்றவங்க. ஒரு இது முடிய நான் அப்புறம் ஒரு கதை சொல்றேன். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பொழுதே. என்ன அது கேட்டதெல்லாம் பொழுது? நம்ம நல்லா தரம் கேட்கற பெரியகிட்ட இருந்து எதையும் எதையும் பிராக்டிஸ் பண்றது இல்ல. பாரப்படுறது இல்லை. எதையும் பாரப்படுறது இல்லை. கேட்டதான் அப்படியே காதை விட்டு வந்துடுவோம். வடது காதுல வாங்கி இடது காதுல விட்டாங்க. இந்த அதுவும் இல்லை, காதுல வாரதே இல்லை அப்பயே விட்டு வந்துடுறது. கட்டதெல்லாம் பொய் அப்படின்னா நான் படித்த நூல்லாம் எல்லாரும் படிக்கிறோம். ம். பொழுதுபோக படிக்கிறோம். எல்லாத்தையும் நான் வேஸ்ட்டு கதையெல்லாம் இல்ல படிச்சோமா சாமி, வேஸ்ட் நம்ம பண்ணி. இப்ப நூல் படிக்கிறோம்ல, எல்லாம் உலகியலுக்கு தானே படிக்கிறோம். உலகியலே பொய்னாக்கா அப்ப நூல்களும் ஆமா, பொய் தானே. அதான் போய் தான் போய் காட்டுறதுதான் பொய். நீர் கழித்ததெல்லாம் வீணே. இதுதான் சந்தோஷப்படிய உலக அதான் சாமி, இப்ப நான் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம என்ன நினைச்சேனாக்கா, இது இருந்தா சந்தோஷமா இருப்போம்னு அதை அடைஞ்சோம். ஆமா. ஆனா சந்தோஷமா இல்ல. அப்புறம் இல்ல. அடுத்துன்னு போறோம். அப்ப நீர் கழித்ததெல்லாம் வீணா போச்சு. உனக்கு சாட்டிஸ்பேக்ஷனே வராது. ஆமா. உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனே வராது. நான் அது ஏன்னு இப்ப கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். ம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். 2 நாள் முன்னுக்கு தான் கண்டுபிடிச்சேன். வெரி குட். என்ன வெரி குட்? எதனால வல்லார் எல்லாரும் யோசிக்கப்பா. அடுத்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த கேள்வியை. எல்லாரும் யோசிச்சுடுவாங்க. அடுத்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நான் கண்டுபிடிச்சது சரியா இல்லைன்னு எனக்கே தெரியல. எதனால வள்ளலாரு என்ன சாமி உலகியல் என்ன சொன்னாரு? ஒரு பாட்டு சொன்னீங்க, அன்னைக்கு ஒரு பாட்டு சொன்னீங்க சாமி. என்ன நெறி? ஜெக நெறியா? யார் நீங்க சொன்னது? ஜெக நெறின்னு கேட்டது யார்? அந்த பாட்டு கேட்டது யாரும்? சன்மார்க்கம் ஜெகமார்க்கம் புன்மார்க்கம். ஏன் ஜெகமார்க்கம் புன்மார்க்கம்னு வல்லாரு சொன்னாரு? இதெல்லாம் யோசிச்சுட்டு வாங்க. அடுத்த கிளாஸ் வியாழக்கிழமை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எதனால ஜெகமார்க்கம் புன்மார்க்கமா சாமி? துன்மார்க்கம். சாமி எல்லாம் யோசிச்சு சாமி அப்ப கடைசி போது நீங்க சொல்லுங்க. நாங்க அது எதனால அவர் வளர் அப்படி சொன்னாரு? என்ன காரணம்? நம்ம சத்தன் பிரச்சனை முயற்சி நினைக்கிறோம். நிறைய இருக்குது இல்ல, துண்டு துண்டாகுது. கழித்ததெல்லாம் வீணே. இல்லைங்க, இந்த கேள்வி இல்ல அடுத்த வாரம் வெயிட் பண்ணிருக்க முடியாது. அப்புறமேட்டு உட்காந்து அலசி ஆராயும் கேட்போம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். மக்கள் வாய தரப்படாது. சாமி வாய திறக்க நீங்களே இப்படி சொல்லி அவங்கள இது பண்ணி விட்டீங்க, ஊசி பேத்தி விட்டீங்க. அதே மாதிரி அவங்க வாய திறக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு வாய திறக்க சாமி, இன்னைக்கு ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு வாய திறந்து பாக்குறோம் என்னதான் இருக்கு அவங்க வாய்க்குள்ள. ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு பேசுறோம் இன்னைக்கு. ஒவ்வொரு ஆளா விட்டுறது இல்ல. யாராரும் வந்திருக்கு, யாராச்சும் வெளியே போனீங்க கால் பண்ணி பேசுவோம். இங்கே இருக்கு எல்லாரும் கால் பண்ணி கேட்போம். விட மாட்டோம் உங்களை. உண்டதெல்லாம் மலமே. என்ன மலம் தான். கிடைச்சா வேணும் அது வாங்க. கிடைச்சாலும் வேணும் அது வாங்க. நம்ம சதர்னா வீடுங்கிற அது வாங்க. அதான் முடிச்சுட்டுமே சாமி. இப்ப கேட்க இந்த பாட்டை முடிங்க சாமி. ஒண்ணு ஆரம்பிச்சு அதை முடிச்சு விட்டு அப்புறம் அடுத்ததுக்கு போங்க. இல்லைன்னாக்கா இதை முடிக்க மாட்டீங்க, அதையும் முடிக்க மாட்டீங்க. ரெண்டாம் கட்டத்துல நிக்கும். இதை முடிச்சிருவோம் இல்லைங்க. உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் உண்டதெல்லாம் மழை, சாப்பிட்டதெல்லாம் மலமாதான் போச்சு. ஆமா சாமி. சமைக்கிறது 2 மணி நேரம் உட்காந்து சமைச்சு ஆச்சாக்கும் பூச்சாக்கும் அலங்காரம் பண்ணி அதை பண்ணி பார்த்தாக்கா கடைசியா இப்படி போயிடுச்சு அப்படின்றீங்களா? கொண்டதெல்லாம் குறையே. என்ன இருந்தாலும் இது இல்லையே அது இல்லையே இது உள்ள குறைதான். யாருக்கும் நிறைய கிடையாது. இப்படி இருந்துச்சுன்னா இது இப்படி இருந்திருக்கலாமே. இல்லைங்க, மரம் இல்லைங்க. ஒரு பாக்குற போது பாருங்க இப்படிதான் சொன்னாங்க. நான் ஹாப்பியா சொல்றாங்களாவது எவனு சொல்ல இது உங்க பிடிச்சிருக்காமா, நாள் வெள்ள இருக்கிறாமா. எவனாவது நமக்கே புண்ணியத்துல நம்ம புண்ணியத்தை அவன் வேற வாங்கிட்டு ஓடுறான். ஹாப்பியா இருக்கு எவனா சொல்றானா? என்ன குறைய நல்லா இருக்கேன்னு சொல்றானா? அவங்களெல்லாம் குறையா இல்ல சாமி. இப்ப எல்லாரும் ஏதோ குறையிற மனசுல, எல்லாருக்கும் மனசுல குறைய இருக்கு. இல்ல ஏதோ குறையிற மனசுல. ஆனா உள்ள கொள்ளலாம் குறைய. ஏன் இது குறை இருக்கு சொல்லுங்க சாமி. ஆசை நிறைய இல்ல.
அவனுக்கு மேல ஆசை நிறைய இல்லை, அதான் குறை வருது மாசத்துல. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் சாமி. உங்க கேளுங்க. காலத்தை விட எங்க ம். காலம் இப்ப ம். ஆசை இப்ப கூடி இருக்கா இல்ல முந்தைய இருந்துச்சு கூடி இருக்கா? இப்பதான் கூடி இருக்கு. ஏன் கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிச்சா விஜயன்ல பூதிருச்சுன்னு பாருங்க, கொஞ்சமா போட்டுருந்தோம். இப்போ காலை மிச்சா போகிறோம், அது கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். ஃபோன் வந்து சொல்லுங்க, செல்போன் இல்லாத ஆள் யார் சொல்லுங்க? செல்போன் வந்து செல்போன் இல்லாத ஆள் பிச்சைக்காரன் சொல்ல வச்சுருவாங்க கையில. ஒரு வீடியோ பார்த்தேன், பிச்சைக்காரன் செல்லுல இருக்கிறான் அவன். அந்த மிஷின் அந்த அவன் காலத்துல காலேஜ் போடலாம், அது பிச்சைக்காரன் எல்லாம் இருக்கு. காலம் டைம் வச்சு உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலர். இதுவரைக்கும் இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நிர்கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மனமே, உட்கொண்டதெல்லாம் குறையேன்னு உலகியலுக்கு உண்மை தெரியாம இருந்திருக்கிறோம். சரியா? விண்டதனால் நான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்களா? என்னாச்சு? நான் ஜமாயிட்டேன். நான் மக்களே, நான் பேசுறது விளங்குதுங்களா? கேக்குதுண்ணா. விண்டதனால் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து என்ன தம்பி நெட்டில் எப்படி போயின்னு கரும்பு நெட்டு போயிட்டு தான் இருக்கும் சாமி. இல்லை சார், இப்போ 3 நாள் ரிப்பேர் பண்ணி போகிறாங்க. 2 வந்துட்டேன். நெட் வராங்க, வைஃபை நெட் போட்டு வர பேக் போடுறாங்க, எல்லாரும் மாதிரி வாங்கி போடுறாங்க, போயிட்டு வருது. சாமி அவனுக்கும் கடவுள் அளவு படி அளக்க வேண்டியது அளந்து தானே சாமி ஆவாரு. அதுக்கே நம்ம வாங்குற குறையாது. சரியா இல்லப்பா போகுது. என்ன பண்றது, உலகம் அப்படித்தானே. அப்புறம் உலகையில இருந்து விட்டு எல்லாரும் நல்லா நடக்கும். இப்பதான் சொல்லிக்குது ஒரு தடவை பண்ணா ஒரு வருஷமா வரோம்னா ஒரு நாள் 2 நாள் போயிருந்தா அப்படியே 2000 ஆயிட்டு போலாம், மறுநாளே போயிடுது. அவன் செய்யறதே அப்ப ஒழுங்கான ஆளை பாருங்க. அவன் செய்யறதே 2 நாள் போகலன்னு செஞ்சுட்டு வரான். ஆபீஸே எரிஞ்சு போச்சு ஆரம்பிக்கலாம். என்னது ஆபீஸே எரிஞ்சு போச்சு, நிமிஷம் வரும், அப்படிதான் வரும் அப்படிங்கிறான். சரி விடுங்க, நம்ம அதை பேசுறதுனால டைம் வேஸ்டா? விண்டதனால நான் சொன்ன நாளையா இதை பத்தி சொல்லிட்டேன். இதை பத்தி நான் சொல்லிட்டேன். இதனால சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்நீர் சொல்லி என்ன பிரயோஜனம்? நீர் சர்மரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து. சரி, சர்மரச சன்மார்க்க மெய்நெறினா என்ன, அது எப்படி கடைபிடிக்கிறது, அதை கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க சாமி. மெய்நெறியை கடைபிடிக்கிறதுனா என்ன? என்னது சொன்னீங்க? பக்தி, ஒழுக்கம், தவம். ஓகே, கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து. அது என்ன மெய்ப்பொருள்? மெய்ப்பொருள் பேரொளி, பொன்னொளி, உள்ளொளி. சாமி இந்த இல்ல மெய்ப்பொருள்னாக்கா நான் என்னன்னு கேக்குறேன் சார். அனுபவம் சார். அதாவது உண்மையான இன்பம் அதானே சாமி? இப்ப நம்ம வந்து உலகத்துல தேடுறோமா, இந்த பாருங்க கண்டதெல்லாம் அனைத்து இப்படி தேடிட்டு இருக்குமா, இந்த பொருள் அது பொருள் தேடுறோமே. நம்ம அது தேட வேண்டியது சிவன் தான் பொருள், சிவமே பொருளை தேடணும். அதுதானே மெய்ப்பொருள்னாக்கா. அப்ப நம்ம தேட வேண்டிய பொருள் வந்து நம்ம உலகத்துல வந்து வீடு, பணம், அப்புறம் என்ன சாமி, மண்ணு, நிலம், சொத்து, சுகம் எல்லாம் சேர்க்கிறோம். சரியா? இன்னைக்கு காலைல கூட எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. பிசினஸ் நல்லா போனா 2-3 பில்டிங்க வாங்கி போடு அப்படின்னு. எப்படி இருக்க கேட்க? அப்ப நான் சொன்னேன் 2-3 பில்டிங் வாங்கி போட்டு என்ன பண்ண போற?
அப்புறம் அதை வந்து ரெண்டுக்கு விட்டு அவன் ரெண்டுல ஒழுங்கா கட்ட மாட்டான். அதை உட்காந்து யோசிச்சுக்கிட்டு நீ தவ பண்ண மாட்டேன். உனக்கு தேவையாது. அது மாதிரி கேஸ் பண்ணோம், கோர்ட்டு போனோம், ஐயோ வக்கீல் பணம் பண்ணோம். எதுக்குடா உங்களுக்கு இது வேலை? எதுக்கு எது நீங்க எட் பண்றீங்களோ அது அப்படியே நம்மளை காட்டி போயிட்டு குழியில் தள்ளி விட்டுருது நினைக்கிறேன். ஆமா. மெய்ப்பொருள் உணர்ந்தே எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் அடைமீன். ஓ, எது மெய்ப்பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டு சிற்றம்பலத்துலதான் அருள் அடைய முடியும். சரியா சாமி? ஆமா ஆமா, அதேதான். இரவாத வரம் பெறலாம் இன்பம் உறலாமே. இதுதான் சாமி முக்கியம். இரவாத வரம் பெற்று இன்பம் உறலாமே. சரி வாங்க, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். கழித்ததெல்லாம் வீணேன்னு சொன்னாங்கல்ல, இது வந்து உலகியல்ல தான் சொல்லிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். சொல்லுங்க மக்களே, ஒவ்வொரு ஆளா உங்க கருத்தை சொல்லுங்க. எதனால வந்து உலகியல் வந்து துன்ப நெறின்னு வல்லாரு சொன்னாரு? என்ன காரணம்? உங்களோட கருத்தை சொல்லுங்க, ஒவ்வொரு ஆளும் சொல்லுங்க. நம்ம இதை விசாரிச்சு ஒரு முடிவு எடுத்துடுவோம். நான் உனக்கு கண்டுபிடிச்சுக்கிறேன், நான் அப்ப சொல்றேன் கடைசியா. நீங்களாம் சொல்றதை வச்சுதான் அது சொல்லாம வேணாம நான் முடிவு எடுக்கிறேன். நம்ம கரணங்கள் மூலமா இன்பம் அடைகிறோம். இப்ப இருக்கிறது எல்லாமே கரணங்கள் மூலமா தான் நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறோம். சரி, அது எல்லாமே கொஞ்ச நேரத்துல மாறி போகுது, இல்லைன்னா அது உடனே தப்பாவும் போயிடுது. ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதான் ஒரு தேன் சுவையாக்குதுன்னா 6 லிட்டர் குடிச்சு அடுத்த நிமிஷம் வாந்தி எடுக்கணும். அந்த மாதிரி இது எல்லாமே. இன்னொன்னு சாமி, இப்போ இந்த நம்ம ஒரு கரும்பு சாப்பிடும் போது முனக்கரும்பு சாப்பிட்டே வந்து அடிக்கரும்பு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் கூடும். நல்லா அடிக்கரும்பு மட்டும் சாப்பிட்டாலும் முனக்கரும்பு ஒண்ணும் தெரியாது. வள்ளலார் வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, மிகப்பெரிய சிற்றம்பலத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமுதத்தை உண்டவருக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றது அவரால் சொல்ல முடியுது. நம்ம அது இன்னும் என்னன்னே அதை சுழிச்சு பார்க்காததுனால நம்ம இதுவே கழிப்புன்னு இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம அறிவுக்கே இப்ப இங்க கழிக்கிற கழிப்பெல்லாம் என்ன சொல்றது, ஒண்ணுமே இல்லைன்னு நல்லாவே தெரியுது நமக்கே. காலையில சந்தோஷமா இருக்கிறோம், கொஞ்ச நேரத்துல அரை மணி நேரத்துல திடீர்னு சந்தோஷம் மாறி போகுது. நாத்தங்கால நாத்து விட்டுட்டு வந்தோம்னா சாமி, ஜோன்னு மழை பெஞ்சு மொத்த நெல்லு அடிச்சு முடிச்சுனாக்கா மீண்டும் நாத்தங்கால ஓட்டணும், மீண்டும் நடணும், மீண்டும் விதை கட்டணமே நடுவு விடணுமே, அப்படியே ஒரு மனவேதனைக்கு போயிடும் கொஞ்ச நேரத்துல. நீங்க விவசாயம் செய்றீங்களா? ஆமாண்ணா. அப்போ உங்களை வந்து பாக்குறதே சரி. எங்க எங்க இருக்கீங்க? இல்ல சாமி போன்ல பேசிருக்கேன். சொல்லுமா, சொல்லுங்க. ஐயா பரவாயில்லமா, எல்லாம் மழை இல்லை சாம்பார் பிள்ளைகள் நீங்க காப்பாத்துறீங்க, அவ்வளவுதான். அதான் ஓகே. அதாவது சாம்பார்லாம் எங்கயா இருக்கீங்க? தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை மாவட்டம். அட்டிங்கப்பா, விவசாயம் செய்றீங்க நிலத்துல? விவசாயம் ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். அப்பா முழுச நேரமா செஞ்சுட்டு இருந்தாரு. எனக்கு விவசாயம் நிறைய ரொம்ப பிடிக்கும். விவசாயம் எனக்கு கூட நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே பிடிக்கும். வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் மண்ணு இருந்தா கூட அங்க கிளாரிட்டி தான் ஒரு செடி நடு வைப்பேன். அதான் சொல்றேன், நானும் அப்படிதான். விவசாயத்துல வந்து ஒரு வகையான ஒரு இன்பம் இருக்கு. ஆமா, ஸ்கூல் படிக்கிறப்போ அவரைக்காய், பெருக்கங்காய், பாவக்காய், பொடலங்காய், பூசணிக்காய்னு எல்லா காயும் விளைய வச்சிருவேன். அது 6 மாசத்துக்கு காய் வாங்க வேண்டிய வேலையே இருக்காது. நான் ஸ்கூல்லாம் முடிச்சு வந்தோம். இப்போ ஊர்லயே யாருமே அதை பயிர் அந்த மாதிரி வீட்டுல அந்த பந்தல் போட்டு வீட்டு காய்கறிகள் நடுற ஆளே இல்லை. ஆமாவா? இந்தியாலே இல்லையா? என்னையா சொல்றீங்க? ஆமா, எல்லாம் காய் வாங்கி தானே சாப்பிடுறாங்க, வீட்டுல பயிர் இருக்கவே மாட்டாங்க. வீட்டுல நிலமே இருக்கு தேவை, ஒரு 10 அடிக்கு 10 அடி சும்மா காலியா இருந்தா போதும், நான் அதுலயே கத்திரிக்காய், வெண்டைக்காய் செடி, தக்காளி செடி எல்லாத்தையும் நட்டுருவேன். அதெல்லாம் இப்ப யாருமே செய்யறது இல்லை, எல்லாம் காசு கொடுத்துதான் வாங்குறாங்க. சரி, ஓகே. அடுத்து வேற ஒரு கருத்து சொல்லிட்டாரு, மத்தவங்க சொல்லுங்கப்பா கேட்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதனால உலகியல் வந்து துன்ப நெறி அப்படின்னு சொன்னாங்க? என்ன சாமி, என்னது உலகியல் என்ன சொன்னீங்க அன்னைக்கு பாட்டுல? என்ன சாமி அது மண்டையிலே நிக்க மாட்டேங்குது. எவ்வளவு மகிழ்ச்சியா வாழ்ந்தாலும் நான் ஒரு மரணம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னா, மரணத்தை நினைச்சாலே எல்லா மகிழ்ச்சியும் போயிடும் அடுத்த நிமிஷமே. மிகப்பெரிய சந்தோஷத்துல ஒருத்தர் இருப்பாரு, அவங்க சொந்தக்காரோ இல்ல யாரோ தாத்தாவே கூட இருக்கட்டுமே,
80 வயசு தாத்தா இறந்து போயிட்டாருன்ற அவர் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ல அவருக்கு செய்தி வருதுன்னு அடுத்த நிமிஷம் அவருக்கு அந்த சந்தோஷம் போயிடும். ஆமா அப்படித்தானே? ஆமா அப்போ மரணத்தை தவிர்த்து கொள்ளாத செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் வீணான செயல்கள் தான். மரணத்தை தவிர்த்து கொண்டு அப்புறம் எந்த வேலையும் செய்வோம், அது வந்து மகிழ்ச்சியான வேலையா இருக்கும். இல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கே. எதனால வள்ளலார் இப்படி சொல்லிக்கிறாரு? என்ன காரணம்? அது நம்மளுக்கு ஏத்துக்க முடியல. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம என்ன ஏத்துக்கிறோமா? அப்பயும் உலகில தானே போறோம். நம்ம இன்னும் ஏத்துக்கலையே. ஐயா நம்ம உலகில தான் போறோம். ஆனா மரண பயம் தவிராவது வாழ்வதில் என்ன பயன் அப்படின்றது அவர் கேள்வியா இருக்குது. அது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. சொல்லுங்க. இவங்க சொல்றாங்க. சொல்லுங்கம்மா, உங்க கருத்தை சொல்லுங்க. கழித்ததெல்லாம் வீணேங்கும் போது நம்ம இந்த உலகத்துல என்ன பண்ணியிருந்தாலும் கடைசியில நம்ம மரணத்தை நோக்கி தானே போறோம். அது வீணா போகுது இல்லையா உடல். ஆமா, அத அதனால சொல்லியிருக்கலாம். சொல்லிருப்பாருன்றீங்களா? ஓகே தான். ஆமாங்க ஐயா. ஓகே, மத்தவங்க சொல்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. சாமி, நீங்களும் சொல்லுங்க சாமி. ஐயா மியூட்ல இருக்காருங்க ஐயா. ஐயாவை வீட்டுல நான் தான் போட்டேன். அவர் ஏதோ முக்கியமான விஷயம் போய் போன்ல எல்லாரும் கேட்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை நாங்க கேட்டுவிட்டு அது எங்க மனசுக்குள்ள பூத்து தவ செய்யும் போது அது ஏதாவது கேட்டு குத்திக்கிட்டு நிக்க போகுது. சாமி, தவ செய்யும் போது மூப்பா என்னமோ சொன்னாரே, என்ன அது அப்படின்ட்டு. எல்லாரும் சொல்லுங்க 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 மக்களே. சரிம்மா, கேட்டுக்கலாம். சொல்லுவோம். ஜென்மம் தான் அப்படி நான் கேட்டுக்கலாம்யா, நல்லா இருக்கும். இல்ல சாமி, மத்தவங்க விஷயத்துக்கு கேட்க கூடாதுன்னு இருக்காங்க. மற்ற விஷயம் இல்லை, ம் இந்த விஷயம் கேட்டால் நல்லது. தர்மம் படல, தர்மல நம்மளை பண்ணலாம், நல்லா பார்த்துருக்கோம். அது இல்லைங்க. அதுக்கு எடுத்துட்டுனா ஆமாம், மென்டல். சாமி, நீங்க என்னமோ சொன்னது நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, அது என்ன? ஆமாங்க, அதாங்க மென்டல் எல்லாம் வச்சுட்டு நம்ம காப்பாற்றிக்கிறாங்க. 80 பேரை அவனுக்கு எதனா இப்போ ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு கேட்டாங்க. 30 அரிசி, தோரம் பேர், கடலை பயிர் எல்லாம் பருப்புலாம் வாங்கி அனுப்பிச்சான் அவனுக்கு. நன்றி சொல்றாங்க. அவ்வளோ அதெல்லாம் வாங்கி அனுப்புறீங்க. அதுல எங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டீங்க, எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்க. கப்பு சுப்புன்னு நீங்க அனுப்புனாங்க. அப்புறம் நாங்க எப்படி செய்வோம்? அப்ப நாங்க பார்த்து செய்வோமா? எங்க கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி சரவணன் நாங்க பண்றோம், நீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஐயா, வந்து வசூல் பண்ணி பண்றது தர்மம் இல்லை. வசூல் பண்ண சொல்லல, அப்ப எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க சாமி, நீங்க செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுங்க. ரைட், ஓகே, இந்த மாதிரி செய்யுங்கப்பா. என்னப்பா டாக்டர் செய்யறாரு. டாக்டர் சொன்ன பிறகு பிள்ளை வச்சு சொன்னேன். அனுப்புறாரு. டாக்டர் செய்வாரு, அவர் பணக்காரு. அனுப்புறேன் அப்ப சொல்றாரு. அவரு எல்லாம் தான் கொடுத்தேன், எல்லாம் அனுப்புறாரு. அவங்க மாசம் மாசம் வசூல் பண்றாங்க சாமி, அவங்க அனுப்புவாங்க. இப்ப நான் கேட்கல, அப்ப அனுப்பிச்சாரு. அவங்க 150 பிள்ளை வச்சு கட்டப்படுறாங்க, ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னேன். சரி, மத்தவங்க சொல்லுங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க. எதனால உலகியல் வந்து என்ன சமயம் துன்பம் நிறையா? ஆமா, எல்லாமே கஷ்டம் தான். நீங்க தனி கேட்கறீங்க, எல்லாம் பிறந்ததுல இருந்து அதை வளருது, சாமி, சாப்பாடு தான் வளருது. நீங்க யாரையும் யோசிக்க விட மாட்டீங்க. நீங்க படிச்சு யோசிக்கிட்டோம் சாமி, எல்லாரும் யோசிக்கிட்டோம், அவங்க யோசிப்பாங்க. சரி சாமி, நம்ம வந்து உலகத்துல தான் இன்பம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து நிலையா நிக்க மாட்டேங்குது. சரியா சாமி? நிலைச்சு நிக்க மாட்டேங்குது. இப்ப உதாரணம் சாமி, காலையில சாப்பிட்டோமா, ஜாலியா சாப்பிட்டோமா சாமி, இந்த வவையார் கேட்பாங்களே, ஒரு 2 நாளைக்கு சேர்த்து ஒரு டே சாப்பிட்டு இருக்கு முடியாது. ஆனா மத்தியானம் வந்து திருப்பி என்ன சாப்பிடலான்னு உங்களுக்கு தேடுது. சரியா இல்லையா? அப்புறம் ராத்திரி வந்து என்ன சாப்பிடலான்னு தேடுது. அப்புறம் மிட் நைட் வந்து என்ன சாப்பிடலான்னு தேடுது. ஏன் அப்படி? ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு சந்தோஷம் அடைஞ்சிட்டேன்னா கப்பு சுப்புன்னு இருக்க வேண்டியதானே? ஏன் எப்படி சாப்பிட்டு போகுது? இல்ல சாமி, ஜீரணம் ஆனாலும் இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. அதான் சொல்றேன், ஏன் அது வந்து ஒரு வாட்டி அனுபவிச்சோன்னே அது சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேங்குது. அதான் மனசு நம்ம எதிரி, அது நம்மளை வாழ வைக்காம கெடுக்குது. அதுதான் மனசா? ஆமா, சொல்லுங்க மக்களே. இப்ப உதாரணத்துக்கு சாமி, நம்ம வந்து இப்ப ஏதோ ஒண்ணு வாங்குறோம்னு வச்சுங்களேன். எதுக்கு வாங்குறோம்?
அதனால ஒரு இன்பம் கிடைச்சி. அப்ப அது வந்து முடிஞ்ச முடிவா இருக்க மாட்டேங்குது. அதை தொடர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்குங்கிறேன். ஏன் ஆமா அப்படி? அதான் இயல்பு உலகம் அதான். இப்ப இப்ப நான் வந்து சாமி தவம் செஞ்சு அமுதம் சாப்பிடுறேன். சரியா? சாப்பிட்ட பிறகு வேற ஏதாச்சும் இன்பம் வேணும்னு நான் எதிர்பார்ப்பேனா? இல்ல செட்டில் ஆயிருமா? இல்ல அடுத்து போயிட்டே இருக்குமா? வேற அடுத்து அப்படியே மேல போயிட்டே இருப்பீங்க. ஒரே அப்படியா? எதிர்பார்க்க அப்ப அதுலயும் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டோம், போய்கிட்டே இருப்போமா? அப்ப எப்பதான் நம்ம நிம்மதியா இருக்கிறது? ஐயா 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 ஞாபகம் போறாரு. சிதா வந்து வர போயிடுச்சுல்ல, அது நிக்க வேண்டியதானே. நின்று ஊர்ல சாமி நல்ல பேர் நீங்க அது கடைசி நிலையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சாமி. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? எனக்கு இது போதுன்னு ஏன் வரலாறு சொல்றாரு அப்ப? சார் ஒரு சிதா வந்த உடனே அப்புறம் ஞாபகம் வச்சு போனாருல அவரு. இல்ல சாமி, எதுலையுமே நீ நான் கடைசி இல்ல திருப்தி சொல்றேன். இப்ப சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் அடைஞ்சிட்டேன் சாமி. ஓகே, ஞான அப்ப தேகம் அடைஞ்சிட்டேன். அப்புறம் ஒண்ணும் இல்லை. அதோட முடிஞ்சுது கதை. ஆமா அதுக்கப்புறம் அவரு இன்பமே தான் இருப்போம். சரியா? ஒண்ணும் இல்லை. நானே மீட் பண்ணுப்பா போனாவது. சொல்லுங்க மக்களே, சாமி போன் பேசிட்டோம். நீங்க சொல்லுங்க உங்க கருத்தை. ஏன் வந்து சாட்டிஸ்ஃபைடா ஆக மாட்டேங்குது? அண்ணா ஒரு விஷயம் சொல்லுங்கய்யா சொல்லுங்க. இது வந்து நம்ம எது பண்ணாலுமே நம்ம உணர்ந்து பண்ணோம்னா அதுல சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முழுசா இல்லையா? உணராத இப்ப வரைக்கும் நம்ம உணர்ந்துதான் செய்யறோம். ஆனா இப்ப நம்ம ஒண்ணு செஞ்சிட்டோமா, ஒண்ணு அடைஞ்சிட்டோமா, அப்புறம் அடுத்து அப்படின்னு போயிட்டே இருக்குன்ற. அதான் நம்ம அதாவது உணர உணர ஆசைகள் கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ். ஆனா இப்ப இல்ல, நான் நார்மலா பேசிட்டு இருக்கேன். நம்ம ஆன்மீக ரீதியா பேச வேண்டாம், நம்ம உலகியல் ரீதியா பேசுவோமே. இப்ப நம்ம உலகியல்ல இருக்கிறோம். இப்ப நம்ம பிராக்டிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒண்ணு அப்படி போய்கிட்டே இருக்கு. ஒரு ஆசை, இன்னொரு ஆசை, இன்னொரு ஆசை. அதான் சொல்றேன். கார்த்திகை என்ன சொன்னாரு இப்ப? சொல்லுங்கயா. அதாங்கய்யா, நம்ம இப்ப உணர்ந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ண அது மேல ஆசை குறையும் அப்படின்னு சில கருத்துக்கள். உணர்ந்து பண்ணணும். உணர்தல் அப்படின்றது ரொம்ப அதாவது இது இம்பார்ட்டன்ட். வந்து இப்ப கட்டதெல்லாம் அனித்தியமே அப்படின்னு உணர்ந்து பண்ணீங்கன்னாக்கா ஓகேன்றீங்களா? ஆனா உணர்ந்தா பண்ண மாட்டீங்களே ஐயா. உணர்ந்தா பண்ண மாட்டவே உணரும் போது அதுல வர இன்பம் துன்பம் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால நம்ம டிசைட், அதாவது அட்டாச் இல்லாம பண்ணுவீங்க, செய்யறதுக்காக செய்வீங்க ஒரு கடமை. அதாவது தாமரை இலையின் நீர் போலே ஒட்டி ஒட்டாமல் இருப்பேன்றீங்க. ஓகே. எப்பயா? நீங்க அந்த கேள்வி கேட்காதீங்க சாமி. எப்பன்ட்டு நாங்க எப்ப முடிவு எடுக்கிறோமோ அப்ப செய்வோம். ஐயா வந்து உலகில் இன்பங்கள் அனுபவிக்கிறப்ப மனம் முதலான சுதந்திரத்தோடு செய்யுங்கன்னு தான் சொல்லுவாரு. அது மனம் ஒன்றி செயல்படும் போது அது நீங்க உலகில் சொன்னதால இந்த லைன் வரும். அது வந்து ஒரு மனம் அதுல ஒன்றி செயல்படணும். இப்போ இட்லி சாப்பிட்டே இருப்பாங்க, அடுத்து சாப்பிட வேண்டிய காஃபி நினைச்சு இப்ப இட்லி சாப்பிடுவாங்க. இட்லி சாப்பிட்டோன்னே காஃபி சாப்பிடணுமே, ஒன்னு காஃபி வரலையே, அப்படி ஒரு அது காஃபி சாப்பிட்டே இருக்கும்போது அடுத்து ஆபீஸ் போனா பைக் ரெடி ஆகுதா, அப்படி அடுத்தடுத்த வேலைகளை நினைச்சீங்கன்னா பிரசன்ட்ல செய்யற வேலையை கோட்டை விடுறது மனத்தளவுல. அதுதான் இப்ப அண்ணா ஒருத்தர் இப்ப சொல்ல வந்தாரு. அவர் வந்து உணர்ந்து செய்யணும் அப்படிதான் சொல்ல வர்றாரு. ஓகே. அதாவது பிரசன்ட்ல இருந்து எல்லாத்தையும் செஞ்சு சாட்டிஸ்ஃபைட் ஆகிங்கன்னு சொல்ல வர்றாரா? அப்படிதான் நினைக்கிறேன். வேற யாரும்? சாமி இப்ப நீங்க சொல்லுங்க சாமி. என்ன சாமி? இப்போ இந்த உரையில நம்ம ஆசீர்வாத போற மனசார படுறோம். மனசு வந்து எப்பவுமே கெட்டதான் நாடும், மாய்க்கு அடிமை, அதான் நல்லதே விரும்பாது. நல்லது மாதிரி நம்மளை காட்டி ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து அல்பபட்சம் என்ன படித்தாலும் அது படிக்கிறமே தவிர ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியறதில்லை. ஃபாலோ பண்ண அளவுக்கு வயிறாகி இல்லை. 4 மணி எழுந்துவாங்கிறாரு. அப்போ தான் புத்தகம் நல்லா வருது. தியானம் பண்ணுறது மனசு அடக்குங்கிறாரு. மனசு ஃபுல்லாக வேலை செய்யுது. இது ஒரு திருப்தி கிடையாது. இவ்வளோ வாழ்க்கையை விட என்ன அடைய போகிறோம்? மனநலம் ஒன்று தயாராக இருக்கிறதா இருக்கு. நம்ம ஜெயிக்கிறது தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறோம். மனம் ஒத்துவர மாட்டேங்குது. முதலே நம்ம அப்படியே பழகிட்டோம். அப்போ சின்ன குழந்தையிலேருந்து முதலே பழகிட்டோம். அதே பழகி அது வந்து இல்லை அன்அவாய்டபிள் அப்படி ஆகிடுச்சு.
இப்போ எல்லாம் வருது, எல்லாரும் கஷ்டம் வருது, குறை வருது. படிக்கணும் என்ன, எல்லாரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கரெக்ட் ஆகணும், அப்படிதான் ஆசை. அப்படிதான். ஏன் லோன் பிச்சைலாம் பச்சாலும் ஏன் வரான்? ஏன் வேலை செய்ய இருக்காங்க? முடியல, படிப்பு வரல, வேலைக்கு போக முடியல. வேலை பண்ணலாம், நல்ல வேலை கிடையாது, கிடையாது. எல்லாத்தையும் திருப்தியே கிடையாது சார். எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் பத்த மாட்டேங்குது. ஏன்னா பட்ஜெட் போடுறது இல்லை, லிமிட் பண்ணுறது இல்லை. இவனை அது போயினே இருக்குது. நான் நடக்க முடிஞ்சா நடந்து போய்கிட்டே போ. இருக்குல்ல, போய்கிட்டே இருக்குல்ல. இப்ப என்ன இல்லை இல்லை, நடக்க முடிஞ்சா நடந்து போ. அது சைடு வாங்குற, சைடு வாங்க முடியும்னா மோட்டர் சைடு வாங்குற, மோட்டர் பார்த்தா கார் வாங்குற. உன் நிலமையில அதை பார்த்துக்க வேண்டியதானே. நிலமையில ஆசைப்பட்டே போனால் கடன், அது தொல்லை எல்லாம் நாங்க வந்து எப்படி தம்பி, நீங்க அப்படி சொல்ல முடியாது. நாங்க எங்க நிலைமை பார்க்க மாட்டோம். அவன் எப்படி இருக்கான், நாங்க ஏன் அப்படி இல்லைன்னா அவனை பார்த்துட்டு அவனுக்கு ஈக்குவலா நாங்க செய்வோம். அதான் நான் இப்போ போயிட்டு இப்போ தகுதி மேலே ஆசை வச்சுட்டு வறுமை கடனை வச்சுட்டு கடனை கட்ட முடியாமல் வட்டி கட்டினா மாதம் முதல்ல போகுது. எல்லாம் அப்படிதான் கஷ்டப்பட்டுருக்காங்க கேட்டான். சரி சாமி, இப்ப நான் கண்டுபிடிச்சேன், நான் சொல்லிட்டா? சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இத, ஆனா இது கொஞ்சம் ஆழமா இருக்குது. இந்த இப்ப நம்ம வந்து சாமி, நம்ம மூளையில தானே எல்லாம் நடக்குது. நம்ம யோசிக்கிறோமா? இப்ப நம்மளுக்கு வந்து சாமி சும்மா உட்கார்ந்து இருந்து வச்சுங்களேன், ஒரு மாதிரி எப்படி போரிங்கா இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்களா? போரிங்கா, பைத்தியம் பிடிச்சிரும். பைத்தியம் பிடிச்சிருக்கேன். ஏன் அப்படி இருக்கு சொல்லுங்க. சும்மா இருந்தாங்க உங்களால முடியாது, ஏதாவது பண்ணணும். ஆமா தானே? சொல்லுங்க மக்களே. போன நோண்டணும், இல்ல ஏதாச்சும் பண்ணணும். அதான் இல்ல சொல்றேன், சும்மா இருந்தீங்கன்னாக்கா உங்களால முடியாது. ஏதோ ஒரு குறையா இருக்கிற மாதிரி இருக்கு. போன நோண்டணும், அதை நோண்டணும், இதை பண்ணணும். சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? சும்மா இருக்கும்போது நீ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, சும்மா இருக்கும்போது புக்கு படிப்பேன். சும்மா இருக்கும்போது அதான் சொல்றேன். இப்ப இதுக்கு எல்லாம் ஒரே காரணம் தான். நம்ம வந்து அடிமையாக்கப்பட்டுட்டோம். ஆக்சுவலி நம்ம வந்து அடிமையாக்கப்பட்டுட்டோம். உலகியலுக்கு அடிமையாக்கப்பட்டுட்டோம். எப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க சாமி ஆளக்கணும். சாமி, நான் சொல்றது சரியா பாருங்க சாமி, மக்களை குழப்பி விட்டுற போறேன். சாமி எங்கேயே போயிட்டாங்க. நம்ம உலகத்துக்கு அடிமையாக்கப்பட்டுட்டோன்றேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நமக்கே தெரியல, ஆனா நம்ம அடிமையாக்கப்பட்டோம். அது சின்ன வயசுலேயே நம்மள கண்டிஷன் பண்ணிட்டாங்க. இப்படி அததான் இப்படி இருக்கிறோம் நம்ம. சொல்லுங்க, இது நம்புறீங்களா நீங்க? நான் ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. நமக்கு 4 வகையான, இது வந்து ஒரு அமுதம் தான். இது வந்து உலகில் ஏற்படுற அமுதம். டோபமைன், ஓசிட்டோசின், செரோட்டோனின், எண்டோர்பின், அப்புறம் இன்னும் இருக்கு, 2-3 இருக்கு. இது முதல் 4 முக்கியமானது பார்ப்போம். சாமி ஆளை காணோம். மக்களே, நான் பேசுறது விளங்குதா? சாமி வெளியே போய்க்கிறேன் தெரியல. சரி, சும்மா நம்ம பேசிட்டு இருப்போம், சாமி வரட்டும். இப்போ டோபமின்றது வந்து கம்ப்ளீட்டிங், அது வந்து ரிவார்டிங் கெமிக்கல். ஏதாவது செஞ்சு நம்ம ரிவார்ட், கம்ப்ளீட்டிங் a task, doing self care activities, eating food, celebrating little wins. Oxytocin, love hormone, playing with the dog, playing with the baby, holding hands, hugging your loved ones. Serotonin, the mood stabilizer, sun exposure, meditating, running, being in nature. Endorphin, painkiller, laughing, exercising, dark chocolate, essential oil. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இல்லைன்னாக்கா உங்களுக்கு அது சுரக்காது. உலகத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும், சாப்பிடணும், ஏதாச்சும் பண்ணணும். அது சுரந்த உடனே ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு அது இருக்கும், அப்புறம் போயிடும். இது எப்படின்னா ட்ரக் மாதிரி. இப்ப வல்லார் என்ன சொல்றாரு? சும்மா இருங்கடா அப்படின்றாங்க. நீங்க சும்மா இருந்தீங்கனாலே அமுதம் சொருக்குன்றாங்க. எனக்கு என்னமோ இந்த இதெல்லாம் வந்து ஏன் சிற்றின்பம்னு சொன்னாங்கன்னாக்கா, இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு போறது. திருப்பி நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், அடுத்துன்னு போய்கிட்டே இருக்கணும் அது சுரக்கிறதுக்கு. ஆனா நீங்க சும்மா இருந்தீங்கன்னாக்கா அமுதம் சுரக்குதுன்றாங்க. அப்ப அமுதம் சுரக்குதுன்னா அது வந்து பெர்மனன்டான இன்பத்தை கொடுக்குதா?
அப்ப அதுக்கப்புறம் நம்ம எதையும் தேட மாட்டோம், இந்த மாதிரி அழிஞ்சிட்டு இருக்க மாட்டோம், சும்மாவே இருந்துருவோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க மக்களே உங்க கருத்தை. ஆமா, பெர்மனண்டான இப்போ ஒரு பெர்மனண்டான இன்பம் ஒண்ணு கிடைச்சதுன்னா நமக்கு சந்தோஷம் தானே. இல்ல அதான் இப்ப இது பாத்தீங்கன்னாக்கா இந்த இந்த 4 வகையான கெமிக்கல் இருக்குல்ல, இது சுரக்கிறதுக்கு நீங்க உலகத்துல ஏதாவது செஞ்சு ஆகணும். இல்ல நீங்க சும்மா ஏதாவது இருந்தீங்கன்னா முடியாது. செய்யணும். நீங்க சும்மா அதை இருந்தீங்கன்னா இது சாப்பிடுறோம், சுரக்காது. பாடுறோம். ஆமா. நீங்க சும்மா இருந்தீங்கன்னா சரண சொல்லுங்கண்ணே. இல்ல இந்த செரோட்டோனின் வந்து லைக் மெடிடேஷன் இதுக்கெல்லாம் உள்ள இதுக்கும் பெருமான் சொல்ற அந்த பேரின்பத்துக்கும் இல்ல 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 லிங்க் இல்ல இருக்குதா? இது வந்து நீங்க உலகத்துல செய்யுது வல்லார் சொல்றது சும்மா இருக்கு சொல்றாருல்ல. ம்ஹும். மெடிடேஷன் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பா ஹார்மோன் நல்ல ஹார்மோன் தான் சுரக்கும். மெடிடேஷன் தானே இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னாக்கா இப்ப இது வந்து ம்ஹும். சின்ன சின்ன சிற்றின்பம் தான். இது நீங்க டோப்பமீன் இது 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 வந்து நீங்க அனுபவிச்சு பழகிட்டீங்கன்னாக்கா இது வந்து ஒரு இப்ப எதுக்கு வந்து ட்ராக் எடுக்கிறாங்கனாக்கா அந்த ட்ராக் வந்து இதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று திறந்து விடும். ஆமா. இந்த இல்ல இந்த ட்ராக் இந்த போயிட்டு நாலு டோபமைன் செரோட்டோனின் அது ஏதாச்சும் ஒண்ணு வந்து சுரந்து விடும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கஞ்சானாக்கா ஒண்ணு சுரக்கும். அப்ப அது வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம சுரக்கிறோம்ல, அது இல்லைனாக்கா உங்களுக்கு அப்படியே இது என்னது பித்து பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதே மாதிரிதான் நம்மளும் உலகியல்ல வந்து இதையும் அதையும் பண்ணி பழகிட்டோம் சின்ன வயசுல இருந்து. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப பிள்ளைங்க கையில வந்து போனை கொடுத்துட்றாங்களா, அந்த போன் வந்து அவங்க வீடியோ பார்த்துட்டே இருக்காங்களா, அது வந்து டோப்பமீன். அந்த போனை நீங்க எடுங்களேன் கட்டுப்பாயிருவாங்க. கையில இருந்து எடுத்தீங்கன்னாக்கா சண்டெல்லாம் கடுப்பாயிருவாங்க. போடுங்களேன். பிள்ளைங்க சண்டைலாம் கத்தி போடுவாங்க, கடிக்கெல்லாம் போயிருக்கு பாத்துருக்கேன். அடிஞ்சு உருண்டு விரண்டுவாங்க. இப்ப என்னன்னாக்கா அவங்க வந்து டோப்பமீனுக்கு அடிமை ஆயிட்டாங்க. அப்ப அந்த போன் இல்லைனாக்கா அவங்களால இன்பமா இருக்க முடியாது. அதே மாதிரி இப்ப இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து சில இப்ப இந்த லைக்ஸ் வாங்குறது இதெல்லாமே வந்து என்னன்னாக்கா இப்ப இது வந்து இங்க இங்க இல்லைங்க இந்த செலிப்ரேட்டிங் லிட்டில் வின்ஸ் இப்ப இந்த லைக்ஸ் வாங்கணும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்கல்ல. இது எல்லாமே வந்து சக்சஸ் நினைக்கிறாங்க. ஆனா அந்த அந்த சக்சஸ் அடைஞ்சவங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னாக்கா ஏதோ ஒரு குறையா இருக்கிற மாதிரியே இருக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க நினைக்கிறாங்க ஓ இது சக்சஸ் அப்படின்னு இவங்க போறாங்க. அவங்களும் அங்க போயிட்டு எதுவுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்களே என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப உலகத்துல எல்லாரும் சக்சஸ் அடைஞ்சவங்க இன்பமா இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா இல்லையே. சக்சஸ்ன்னு இந்த பணம் இந்த ரீதி புகழ் இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அது அவங்களால நிலையா வச்சுக்க முடியல. ஏன்னா இது வந்து வந்துட்டு வந்துட்டு போற ஒண்ணு. வல்லார் என்ன சொல்றாரு, துன்பு மலை வெம்மாயை ஏற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். இப்ப இந்த இது எல்லாமே மனதோட ஆக்டிவிட்டினால மூளையோட ஆக்டிவிட்டினால ஏற்படுறது. இப்ப மூளைக்கு வந்து நீங்க வந்து அதுக்கு வந்து நீங்க என்ன சொல்றோம் ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப நம்ம இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா இப்படியே பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாக்கா இதுக்கே அடிமையாகி இது நம்ம ஒரு கட்டத்துல நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நமக்கு அந்த தக்கி அடிக்ஷன் மாதிரி வந்துருச்சு அப்படிதான் இருக்கிறோம் நம்ம எல்லாரும். அதனாலதான் நம்ம வந்து இப்ப சும்மா இருக்க தியானம் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா அதை நம்ம விரும்ப மாட்டோம். ஜாலியா படம் பார்க்க போவோம் வாங்க அப்படின்னாக்கா குதிச்சுக்கிட்டு சரியா சாமி உண்மை. அப்ப நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா இப்ப ஏன் வந்து வல்லார் வந்து உலகியல் எல்லாம் துன்மார்க்கம் அப்படின்னாக்கா நீங்க ஒன்ஸ் அந்த இன்பத்தை அந்த அந்த கெமிக்கல் வந்து உங்களுக்கு சுரந்து பழகிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க அடிமையாயிருவீங்க. அப்ப நீங்க வந்து அடுத்து 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 இப்ப உதாரணத்துக்கு நீங்க கொஞ்சம் செஞ்சோன்னே வந்துருச்சா அப்ப அடுத்து வரணும் அடுத்து வரணும் அடுத்து வரணும் போகணுன்ட்டு வரீங்க. ஆனா ஒரு லெவலுக்கு அது அவ்வளவுதான் நின்றோம். நீங்க என்னதான் பண்ணாலும் அது அவ்வளவுதான் வரும். ஆனா வல்லார் என்ன சொல்றாங்க, மெய் நெறி நன்கு உணர்ந்து சிற்றம்பலத்துல ஏதோ கிடைக்குது அமுதம் கிடைக்குதுன்றாங்கல்ல சாமி. சாமி இப்ப இந்த அமுதன்றது வந்து எனக்கு என்னமோ அது ஒரு பெரிய பெரிய ஆழ்ந்த ஒரு கெமிக்கல் மாதிரி. அது கிடைச்சிருச்சுனாக்கா அதுக்கப்புறம் வேற எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு. அது எப்போதும் இன்பமாவே வச்சிருக்கும் போல இருக்கு நம்மள அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மை. நீங்க உங்க கருத்து என்ன? உண்மை, ஒரே வார்த்தை உண்மை. அப்ப வல்லார் என்ன சொல்ல வர்றாருனாக்கா நீங்க எல்லாம் இதுக்கு வந்து அடிமையா இருக்கிறீங்க. உண்மைதான், இதுல இன்பம் இருக்கதான் செய்யுது. ஆனா இது வந்து எப்படின்னாக்கா
சாப்பிடாது. ஒரு மாம்பழம் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அந்த தோல் சாப்பிட்டுட்டு தோல்ல வந்து கொஞ்சம் சுவை இருக்கதான் செய்யுது. இதுதான் சுவை அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா உள்ளுக்கு இருக்கிற அந்த மாம்பழ சொழைய சாப்பிடாம அந்த உண்மையான இன்பம் அனுபவிக்காம நம்ம இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இது நான் வந்து யோசிச்சிருக்கிறேன். அப்ப எது ஒண்ணு செய்யறதுக்கு முன்னுக்கு நம்ம தெரிஞ்சிடணும். இது வந்து நான் செய்யல, இந்த டோபமின்றது ஏற்கனவே எனக்கு சுரந்துருச்சு. அது வந்து திருப்பி திருப்பி வேணும்னு எதிர்பார்க்குது. அதனாலதான் என் மனசு வந்து இதையே நான் நினைச்சுக்கிட்டு கிடக்குறேன். அப்ப நான் அடைய வேண்டியது வந்து வேற லெவலு. இதுல இருந்து நான் மீண்டு வந்துட்டேனாக்கா, இது கண்ட்ரோல் பண்ணி நான் வந்துட்டேனாக்கா நான் மேல ஏறிடலாம். அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இல்லைனாக்கா நான் இந்த லெவல்லே தான் இருப்பேன். இதே அனுபவிச்சுக்கிட்டு இப்படியே செத்து போயிருவேன். இது வந்து அப்ப சின்ன பிள்ளைங்க நம்மளாம் டிராக்ஸ்க்கு அடிக்டடா இருக்கும். டோபமைன் ஆயிட்டம் ஐயா. முட்டாயை கொடுத்து விட்டாங்க, இதை பண்ணி விட்டாங்க, அதை பண்ணி விட்டாங்க. நீங்க வெற்றி அடையணும். உங்களோட ஒன்னாவதுலயே கேட்டுருவாங்க. கிளாஸுக்கு போனோன்னு கேட்டுருவாங்க, நீ என்ன ஆக போறன்ட்டு. அவன் என்ன ஆக போறன்னு அவனுக்கு என்ன தெரியும்? அவனும் அதே மாதிரி கண்டிஷன் ஆயிட்டு நான் இப்படிதான் ஆகணும்ட்டு சின்ன வயசுல அவனுக்கு முடிவு எடுத்து விட்டுருது. அவன் அதோட வளர மாட்டான். புது கரியர் வந்து எல்லாம் பொலிட்டிஷியன் ஆகணும். ஈஸி மணி, ஃபாஸ்ட் மணி. இல்ல இப்ப உதாரணத்துக்கு நம்ம நாட்டிலே ஒரு அரசியல்வாதி எவ்வளவு சம்பாரிச்சாங்க, கடைசியில இன்பமா இருக்காங்கலாம் பார்த்தா இல்லையே, செயல்ல இருக்காங்க. எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. இது சொல்றேன்ல, இந்த கெமிக்கல் ரஷ்காக என்னென்னமோ பண்றாங்க. மக்கள் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மலாம் இது பண்றோம், அது பண்றோம், ஹாலிடேக்கு போறோம். ஹாலிடேக்கு போயிட்டு வந்த பிறகு துன்பம். நான் டயர்டா இருக்கு, அதா இருக்கு, இதா இருக்கு அப்படின்ட்டு நல்லா வேலை செய்யுது. அந்த காசை கொண்டு போய் அப்படியே இன்பத்தை அனுபவிக்கிறேன், நான் என்ஜாய் பண்ண போறேன்னாக்கா இதுதான் டோபமைன், ஆக்சிடோசின், செரோட்டோனின், என்டோர்பின். ஏதாவது ஒண்ணு வேணும். என்னது நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க? மூளை இல்லாம என்ஜாய் பண்ண முடியுமா? முடியாது. மூளை இருக்கணும். சோ இப்ப வல்லார் என்ன சொல்ல வராங்க? சும்மா இருங்கப்பா. சும்மா இருந்தீங்கன்னாக்கா தான் உங்களுக்கு உண்மையான சுகமே கிடைக்குது. அப்ப தவம் செய்யறது ரொம்ப அவசியம். எதனாலனாக்கா இந்த கெமிக்கல்ல இருந்து நான் அப்படியே மெதுவா மாறி பழக போக போக சும்மா இருக்கிறதே சுகமா இருந்துச்சுனாக்க நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், நிம்மதியா இருக்கலாம். என்ன சாமி சொல்றீங்க? வந்து அதை தின்னுபிட்டு ஒரு ஓரமா ஒதுங்கி கிடக்க வேண்டியதுதான். நான் கண்டுபிடிச்சுக்கிறேன், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இல்ல இப்ப நம்ம எனக்கு தோணும் போது நான் நினைச்சுக்குவேன், இது ஏதோ எதனால எனக்கு இப்படி தோணுது, ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு தோணுது, இப்ப நான் இதை பண்ணலனாதான் இன்பம் கிடைக்குமா, இல்ல உண்மையாவா, இது டெம்பரரியா அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சுக்கிறேன். இப்ப அப்பயே எங்க ஏதாவது பண்ணுவேன், நான் ஏதாவது மறந்துட்டு பண்ணுவேன். சரி, ஏதாவது மறந்துட்டு நான் ஏதாவது பண்ணுவேன். ஆனா சில சமயம் சுதாரிச்சுக்குவேன். இப்ப உதாரணத்துக்கு சொன்னல, குப்பை தொட்டி எதுக்கு உனக்கு தேவையாது? அந்த குப்பை தொட்டி நீ வாங்கி என்ன பண்ண போற? ஏற்கனவே குப்பையை ஒழுங்காதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னவோ பெரிய குப்பை இருக்கிற மாதிரி அதை 40 வெள்ளி கொடுத்து அந்த 40 வெள்ளி வீணா போறதுக்கு தேவையா உனக்கு? அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே. உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. அப்புறம் அடுத்த வாரம் பேசுவோம் இதை பத்தி. புரியுதுங்களா என்ன சொன்னேன்ட்டு? மக்களே புரியுது. அப்ப நம்மளுக்கு இது தோணும் போது நம்ம யோசிச்சு பார்க்கணும், எதனால நம்ம இப்படியே செஞ்சுட்டு இருந்தோமாக்கா நம்ம எப்பதான் இது முடியும்? எப்ப இது முடிவு பெறும்? இது வருது போகுது சாமி. இப்ப வந்து என்னன்னாக்கா அமுதன்றது வந்து அப்படியே நினைக்கிறேன், ஒரு இது என்னது எட்டம் மாதிரி மூளையில போத்துச்சுனாக்கா உடம்பு பூரா மாத்தி எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிடும். இப்ப நம்ம இந்த செரட்டோனின், ஆக்சிடோசின் எல்லாம் இருக்குல்ல, அது என்ன தம்ம செய்யுது? ஒன்ஸ் அது சுரக்கலனாக்கா ஸ்ட்ரெஸ் வந்துடுது. இது இல்லையே, இது கிடைக்கணுமே அப்படின்ட்டு அந்த ஏக்கம் வந்துருது. இப்ப நீங்க சொன்னீங்களே ஏக்கம்ட்டு சாமி, நான் இன்னைக்கு ஒண்ணு படிச்சேன். இந்த சோசியல் மீடியா இருக்குல்ல சாமி, சோசியல் மீடியால வந்து அவ்வளவும் பொய் சொல்றாங்க. அதாவது இப்ப என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சாப்பாடை எடுத்து படம் போட்டுருவாங்க. இது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது நல்லாவே இருக்காது. அது அவனே சாப்பிட்டுருக்க மாட்டான். சும்மா படம் எடுத்து போடுறதுக்கு லைக்ஸ் வாங்குறதுக்காக போடுறாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்கனாக்கா, இந்த சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்ல என்ன சொல்ல வராங்கனாக்கா, நீங்க வாழ்றது வந்து வாழ்க்கை கிடையாது. நீங்க வாழ்றது வந்து வாழ்க்கை கிடையாது. நீங்க இருக்கிறது வந்து இன்பம் கிடையாது. நாங்க வாழ்றோமே இதுதான் வாழ்க்கை. இதை நீங்களும் அடையணும்ட்டு இப்ப எல்லாத்துக்கும் தூண்டி விடுறாங்க. புரியுதா சாமி? அப்ப நான் என் பிள்ளைங்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், இப்ப நீங்க சோசியல் மீடியா பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்படி எல்லாம் பண்றாங்க, இப்படி எல்லாம் இது பண்றாங்க, இதெல்லாம் கிடைச்சாதான் உங்களுக்கு இன்பம்னு நினைக்கிறீங்களா, இல்ல
இருக்கிறத வச்சு இன்பமா இருக்க போறீங்களா? அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப நான் உங்களை பத்தி நான் யோசிச்சுட்டு வர சொல்லியிருக்கிறேன். அடுத்த வாரம் நாங்க பேச போறோம், இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா இவங்க குழப்பி விட்டுறாங்க மண்டைய, பிள்ளைங்களுக்கு மண்டையில இல்ல புரியாது சார். சாமி. புரியாது. இல்லைங்க, நம்ம தான் புரிய வைக்கணும். சோசியல் மீடியானா என்னன்னு நம்ம தான் புரிய வைக்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், இவனுக்கு இதுதான் வாழ்க்கைன்ட்டு அப்படியே போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப என்ன ஆச்சுனாக்கா, இதுக்கு முன்னுக்கு சாமி அவன் எங்கெங்க வாழ்ந்துதானே, அவன் அங்கங்க நிம்மதியா தான் இருந்தான். இப்ப எல்லார் கையிலயும் போன் வந்துருச்சா, எல்லாரும் பாத்துடுறானுங்களா, பாத்துப்பிட்டு இதுதான் இன்பம், இதுதான் இதுதான் அதுன்ட்டு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. இப்ப வாழ்க்கைனா நான் வாழ்றது வாழ்க்கை இல்ல, அவன் வாழ்றதுதான் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நானும் வாழணும்னு. ஆனா அவனே வந்து சாமி பொய்யாதான் போட்டுட்டு இருக்கான். ஆமா ஆமா, அவனே அதுல இன்பம் இல்ல, அவனே சும்மா காட்டுறதுக்காக போட்டுட்டு இருக்கான், அவனோட புகழ்ச்சியை தற்பெருமையா இது பண்றதுக்கு. இப்ப இவன் வந்து அதை பார்த்துட்டு, ஓ இப்படிதான் வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மக்களே? பொய்யான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இல்ல, நீங்க சோசியல் மீடியான்னு பாத்தீங்கன்னாக்கா, அவன் மனசுல உள்ளதை அப்படியே கக்கி அங்க வைக்கிறாங்க. அதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஆமா சார். இப்ப ஒரு குரூப்போட சேர்ந்தேன். அதை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையும் அவன் வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து சரியா வாழல, அவன் சரியா வாழ்றான். போனை திறந்த உடனே அவன் வாழ்க்கையை பத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதை இப்படிதான் வாழணும், அது அப்படிதான் வாழணும். ஒரு குரூப் டிக்டாக் கத்துக்கிறதுக்கு போயிருந்தேன், டிக்டாக்கும் ஏஐயும். இப்ப டிக்டாக் அவனுல வந்து ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணி அந்த குரூப்பை அவர் என்ன சொல்றாரு, மோட்டிவேட் பண்ணி ஆளுங்க எல்லாத்தையும் சேர்க்கிறாருங்க. எஸ், 3 மாசத்துக்கு கேன் டூ எனி செல்லிங்ஸ் மோட்டிவேட் பண்ணி. இப்ப கடைசியா என்ன பண்றேன் தெரியுமா, டிக்டாக்ல அந்த கேம் விளையாடுறாங்க, பிகே கேமு. பாத்துறீங்களா பிகே கேமு? நான் எந்த கேம் விளையாடுறப்ப, எனக்கு எந்த கேம் டிக்டாக்கே முதல் தெரியாது. நான் சோசியல் மீடியா ஒன்னே உனக்கு தான் பாக்கிறேன், எப்படி காசு என்னோட பிசினஸ் ப்ரோமோட் பண்ண முடியும், அதுதான். மத்தபடி வேற ஒண்ணு எனக்கு நோன்றதுக்குலாம் நேரம் கிடையாது. சோ அவனுங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கறது, அவனோட பாயிண்ட்ஸ் கொடுக்கறது இருக்காதுல்ல, அந்த இது ரோசஸ், ஆப்பிள், ஹார்ட், இதெல்லாம் அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி இவங்க ஆளுங்களுக்கு கொடுப்பாங்கண்ணா. சோ தே மேக்கிங் மணி. அது வந்து என்னன்னாக்கா, ஒருத்தவங்க அந்த இது கண்டென்ட் செஞ்சாங்கன்னா இவங்க கொடுப்பாங்க, அதுல வந்து சில ஷேர் வந்து டிக்டாக் போவோம். ஓகே, அது புரியுது. சமய பாத்தீங்களா சாமி, நாங்க வேற லெவலுக்கு போயிட்டோம். இப்ப இல்லைங்க சாமி, நான் சொல்றேன் கேளுங்க, தெரிஞ்சுக்குங்க. இப்ப நாங்க வந்து சாமி, நாங்க எங்கேயும் போறது இல்ல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். ஆனா உலக பிரச்சனை அனைத்தையும் தலையில ஏத்திக்கிட்டு தையத்தக்கான்னு ஆடிக்கிட்டு இருக்கோம். தெரியுதா? வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். ஆனா உலகத்துல உள்ள எல்லா பிரச்சனையும் எங்க மனசுக்குள்ள பூந்து அது ஒரு பக்கிட்டே சத்தமா போட்டுக்கிட்டு கிடக்கு. இங்கே இருந்து எங்க தியானம் பண்றது? நாங்களா சும்மா இருந்தாலும் டிங்குன்னு ஒரு சத்தம் கேக்குதா, எடுத்து பார்த்து போடுறோம். பார்த்தா உடனே கிளம்பிடுது. ஆஹா, இது அப்படி, அது அப்படி, இந்த பிரச்சனை. அதுல வேற நமக்கு தெரிஞ்சவனுக்கு இருக்காங்களே, நான் அதனால வாட்ஸ்அப்ல நான் திறந்து நல்லதோ கெட்டதோ எதையும் நான் பாக்குறது கிடையாது. ஏதாவது ஒண்ணு ஷேர் பண்ணணும்னு பண்றதுன்னு பண்றாங்க, காலையிலே பண்ணி விட்டுறாங்க. அதனால நான் எந்த மெசேஜ் வந்தாலும் நான் எதையுமே பாக்குறது கிடையாது. ஒன்னே ஒண்ணு பாப்பேன், கஸ்டமர் என்ன சொல்றாங்க, காசு வருதா இல்லையா. புவா புவா முக்கியம். இல்ல சாமி, சோசியல் மீடியா வந்து நம்மளோட இதுக்கு பயன்படுத்திக்கிட்டே போறாள். இப்ப எல்லாரும் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் வளர்க்கறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதான் பிரச்சனை. இப்ப தெரியல, நீங்க பாக்கணும் மக்க பண்றது. அதுல வேற ஒருத்தன் என்கிட்ட கேக்குறான். என்ன கேக்குறான், என்னோட கூட்டாளி தான். டேய், நீ என்னடா பேஸ்புக் வச்சிருக்கிற, நீ என்னதான் பண்ற உன் வாழ்க்கையில, நீ என்ன பண்ற, என்னதான் பண்ணுவ நீ சொல்லு அப்படின்னு. நான் சொன்னேன், நான் என்ன பண்றேன்னு உனக்கு நான் ஏன்டா சொல்லணும், நீ என்ன பண்றன்னு நான் கேட்டேன்னா, நீ என்ன பண்ற அப்படி இல்லடா. ஒரு இப்ப வந்து வாழ்க்கைனாக்க நீ ஷேர் பண்ணணும். அது என்ன பண்ற, நீ எதுவுமே பண்ண மாட்டியா, எங்கேயுமே போக மாட்டியா. நான் எல்லா இடத்துக்கும் போவேன், எல்லாம் வருவேன். அதை ஏன்டா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும், எதுக்குடா உங்களுக்கு தேவையில்லாத வேலை, ஏன்டா என் குடும்பத்துல வந்து கும்மி அடிக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்குடா அந்த வேலை அப்படி.
இல்ல அது 4 பேருக்கு சொன்னாதானாடா நம்மளுக்கு ஒரு பெருமை அப்படின்னு. அதுல என்னடா உங்களுக்கு என்னடா பெருமை 4 பேர்கிட்ட சொல்லிட்டு. அதாவது என்னோட Facebookல பாத்தீங்கன்னா சாமி நிறைய கருத்துக்கள் தான் இருக்கும். வாழ்க்கைனா இப்படி வாழ்றது, மைண்டை எப்படி இது ஒழுங்கா வச்சுக்கிறது, எக்ஸசைஸ் எப்படி பண்றது, முட்டி வலி இந்த வலிலாம் எப்படி போக்கிக்கிறது, நல்ல புரியல. சுகாதாரமான சாப்பாடு எப்படி சமைச்சு சாப்பிடுறது, இதெல்லாம் போட்டு கடுப்பாயிட்டாங்க. என்னடா இவன் இதையே போட்டுக்கிட்டு இருக்கிற, இதையே போட்டுட்டு இருக்காரு, கடுப்பாயிட்டாங்க. எனக்கு அடுத்து படிச்சு ஐயா முடிக்கணுமா, இந்த ஒரு வரையோட புடிச்சிக்க வேண்டியதான் நினைக்கிறேன் இன்னைக்கு. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயா இப்போ ஒரு சந்தேகம். நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். இப்ப ஒரு நண்பர் வந்து ஒரு 10 வருஷமா நம்ம சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்றாரு. அவருக்கு வந்து B12 குறைபாடு வந்துருச்சு. அவர் குழந்தைங்க 2 பேரு. அது வருமா? இது எப்படி சைவத்துக்கு வந்தாங்க? இப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த B12 வந்து அந்த டேப்லெட் எடுத்துக்கிறாங்கல்ல, அந்த டேப்லெட்டே பாத்தீங்கன்னா வந்து அது மீன் ஆயில் அதெல்லாம் கிடைக்கும் B12. இப்ப இதுக்கு என்ன பண்றது சன்மார்க்கத்துல? அவர் வந்து முருங்கீரை, அந்த சோயா, அப்புறம் நிறைய அந்த நட்ஸ் அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா அவருக்கு வந்து அந்த தலை சுத்தல் வந்து சரியாகல. இப்ப அவர் வந்து இந்த மெடிசன் எடுக்கலாமா? டாக்டர் வந்து அததான் சொல்றாரு, நீங்க வேற எதுலயுமே கிடையாது இதுக்கு, இதுதான் வந்து நீங்க தீர்வு அப்படின்னு சொல்றாரு. அவரு என்கிட்ட சொன்னாரு. அதான் சரி, உங்களுக்கு ஏதாவது இதுல ஏதாவது அனுபவம் என்னையா கேள்வி இது? இவரு சன்மார்க்கத்தில் இருந்தாக்க அப்புறம் என்ன, பரவாயில்ல நான் செத்தே போறேன், எதையும் சாப்பிடாம பரவாயில்ல, வல்லார் பார்த்துட்டு விட்டு எனக்கு ஒரு கேள்வி இருக்கியா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என் பிள்ளைங்க வந்து பிறந்ததுல இருந்து செய்வோம், இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல, எனக்கே இது பிரச்சனை கிடையாது. இல்லையா? அவங்களுக்கு வந்திருக்குதியா? உங்களுக்கு வரலன்னு இல்ல. இப்ப யாருக்கு இல்ல அவங்களுக்கு வந்திருக்குனாக்கா அது என்ன காரணம்? இல்ல ஏன்னா எல்லாத்துக்கும் வரல, அவங்களுக்கு வந்திருக்குன்னா நீங்க யோசிக்கணும் என்ன காரணமா இருக்கணும்னு அவங்க அதை தேடணும். நான் இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க சேவமா இருக்கீங்க தானே? எத்தனை பேர் சேவமா இருக்கீங்க? இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கா? B12ன்றது இல்லைங்க, B12ன்றது இவங்க ஆராய்ச்சி பண்ணி மாடர்ன் மெடிசின் சொன்னதுதான். ஆனா தமிழர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷமா சைவமா தான் இருந்திருக்காங்க. அப்படிலாம் இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது இல்ல. இப்ப நான் இதுக்கு முன்னாடி இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப அவங்க வந்து B12 பிரச்சனை இருக்குது, அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா விட்டுங்க. ஆனா இவங்களுக்கு வந்து தலை சுத்தல் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி வண்டி ஓட்டி போனாருன்னு வச்சுங்க, வண்டி விட்டு இறங்கினாருன்னா தலை சுத்துது, போற வழியிலே தலை சுத்துது, இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குது. இது ஏதாவது முன்னாடி யாராவது அனுபவிச்சிருக்காங்களா அந்த மாதிரி கேக்குறேன் நானு. அதுக்கு ஏதாவது அப்படி கேளுங்க. ஐயா நான் பகிர்ந்துக்கிறியா? என்ன B12 தானே லேக்கிங்? B12 தான் லேக்கிங் சொல்றீங்க? B12 அது நானும் எனக்கும் வந்திருக்கு ஐயா. அது ரொம்ப அப்ப நான் வந்து இன்டர்நெட் சர்ச் பண்ணுவேன். ஸோ B12 வந்து இந்த கெஃபீரு, அந்த யோகட் இதுக்கெல்லாம் கிடைக்கும். அது ஒண்ணு. சாப்பாடு வழி அந்த மாரி கூட நீ எடுத்துக்கலாம். அப்புறம் நிறைய வந்து ப்ராடக்ட் வந்து இப்ப வேகன் ப்ராடக்ட் B12ல இருக்கு. இப்போ உள்ள தொழில்நுட்பத்துல வந்துட்டு அதை வந்து நிறைய தயாரிச்சுட்டாங்க. ஸோ அப்ப இந்த வேகன் இதுல நீங்க தாராளமா ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் இருக்கும், நீங்க ஒன்னொன்னா ட்ரை பண்ணலாம். ஆனா சேஃபா இருக்கணும், உங்களோட ஹெல்த்துக்கு வந்து அது சேஃபா இருக்கணும். ரெண்டாவது ஐயா, நான் சர்ச் பண்ண வரைக்கும் கூகுள்ல B12 வந்து இந்த இன்ஜெக்ட் பண்றாங்க இல்லையா, அது சிந்தசைஸ், ஃபுல்லி சிந்தசைஸ். ஸோ அப்ப அது வந்துட்டு அது அனிமல் ப்ராடக்ட் அதுல இருக்காது. ஸோ அப்ப வந்து நீங்க இன்ஜெக்ஷன் கூட எடுத்துக்கலாம், அது ரொம்ப சீப்பா தான் இருக்கும். ஸோ அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கியா? அது டாக்டர் சொல்லியா அசைவம் தான் சாப்பிடணும்னு சொல்றாங்களா? இல்ல அசைவம் சாப்பிட சொல்லல, அவர் தான் சொல்றாரு டேப்லெட் எடுத்துக்க சொல்றாரு. அவர் வந்து அவர் சஜஸ்ட் பண்ண சொல்லுங்க. வெஜிடேரியன் டேப்லெட் இருக்குப்பா. ஹை ஹெர்ப்ஸ் போங்க வெப்சைட்க்கு, ஹை ஹெர்ப்ஸ். ஓகே இந்தியா ஹெர்ப்ஸ்னா ஹை ஹெர்ப்ஸ் பாருங்க. அவங்ககிட்ட இருக்குது எல்லாமே வீகன் ப்ராடக்ட். சோ அவங்ககிட்ட 30-40 ப்ராடக்ட் இருக்குது. எனக்கு லிங்க் ஷேர் பண்ணி விடுறீங்களா? எனக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணி விடுறீங்களா? நான் உங்களுக்கு தொடர்பு போடுறேன். வெப்சைட் ஹை ஹெர்ப்ஸ் போடுங்க. சரி ஓகே. ஹை ஹெர்ப்ஸ் போட்டாலே வந்துரும். அசைவத்தை சாப்பிடாதீங்க, முடிஞ்சது. அசைவம் அவர் சாப்பிடல. ஆனா வந்து அவர் என்ன கேக்குறாருன்னா, மீன் வந்து அதுல கலந்துருக்குது அந்த டேப்லெட்ல, அது நான் எடுக்க கூடாதா அப்படின்னு வந்து அவரு நிறைய முயற்சி பண்ணி எடுக்காதீங்க, நீங்க வீகனுக்கு போங்க. சரி ஹை ஹெர்ப்ஸ் போலாம், அதுல எல்லாமே இருக்குது. அது யூகே பேஸ்.
இன்னொரு சந்தேகம்யா. இப்ப தொடர்ச்சியா தவம் பண்ணா இந்த கேஸ் ப்ராப்ளம் வருமா? கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் அவசியம் தான் கேட்கணும், நம்ப முடியாது. ஐயா தம்பி ஆமாடா, கேஸ் வருவா. ரொம்ப இருக்கு, வரவே வராது சார். அப்படியா? சரியா சரியா. வரவே வராது, ஏன்னா வரவே அந்த வராது. ஒரு அது கேஸோட காரணம் வந்து இருக்க, கேஸோட காரணம் வந்து நீ வந்து கிழங்கு சாப்பிட்றது ஒரு கேஸ் வரும். பைத்தம்பருப்பு, காலிஃப்ளவர், ஓகே இந்த கேஸ் வரும். ஓகே. கேஸ் வேற இப்ப சாப்பாடுனால தானே உணவு வருது. தவிர ஆனா இது ஒரு இது இந்த கேஸ் வந்து நார்மலா எப்படி வருதுன்னா, எனக்கு தான் வருது. கரெக்டா நம்ம காலையில எந்திரிச்சு மலம் போறதுக்கு முன்னாடி கேஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டு என்னை எழுப்பிடுது. அந்த டைம் முடிஞ்சதுமே ஈவினிங் அது அந்த மதியம் காலையில உணவாக தான் சார் வருது. உணவு தான் வேற வராது, சம்மந்தமே இல்லை. உணவு பண்ண உணவுதான். சரி, நான் உணவுல மாற்றம்லாம் பண்ணணும். உணவு மாத்துங்க, காலையில் சாப்பிடாதீங்க, கிழங்கு சாப்பிடாதீங்க, சரியா சரி. பைத்தம்பருப்பு சாப்பிடாதீங்க, பைத்தம்பருப்பு அதெல்லாம் கேஸ். ஓகே ஓகே. பைத்தம்பருப்புனா பாசி பயிரா? அதனால கேஸ் அது. நான் அதிகமா பாசி பயிர் தான் நான் பயன்படுத்துவேன். அதனாலதான் கேஸ்ட்ரிக் வருயா பாசி பயிறு. நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நான் சாப்பிட முடியாது சாமி. பாசி பயிர் நான் சாப்பிட முடியாது, வயிறு வலிக்கும். எப்ப ஒரு வேளை சாப்பிட தப்பு இல்லை. எதுவுமே ஒரு வேளை உடம்புல வந்து இருபத்தஞ்சு உடம்பே இருக்கு. அது தொடர்ந்து சாப்பிட்டா பிரச்சனை, ஒரு வேளை சாப்பிடலாம், தப்பு இல்லை. சரிதா. இப்ப பருப்பு என்ன பருப்பு பயன்படுத்தலாம்? பாசி பருப்பு, தோரம் பருப்பு தான். பாசி பருப்பு தான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு பாசி பயிர் பண்ணி நிப்பாட்டி பாருங்க, என்ன ஆகுதுன்னு பாப்போம். ட்ரையல் நேரம் தான். சரி சரி. ஆனா நான் வந்து இந்த கிழங்கு வகையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணல. அது வீட்டுல என்ன செய்யறாங்களோ அதை சாப்பிடுவேன் நானு. ஆனா இப்ப ஒரு மாசமா எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இதுவாயிட்டு இருக்கு. அதனாலதான் சரி, இது ஏதாவது நம்ம செய்யறதுல இல்லைங்க. உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இருக்கா? ஆமாயா. நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இருந்துச்சுனாக்கா நீங்க என்ன மருந்து சாப்பிடுறீங்க? என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன். ஆனா நான் டாக்டர் கிடையாது, நான் சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி சரி. சொல்லுங்க, நீங்க என்ன மருந்து சாப்பிடுவீங்க? அந்த பால் மருந்துல இல்ல எதுவும் மருந்துலாம் எதுவும் எடுத்துக்கல நான். கேஸ்ட்ரிக் இருந்துச்சுனாலே ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. அப்ப நான் எதிர்ச்சியா ஒரு வயசான தமிழ் டாக்டரே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. நான் வேற காரணத்துக்காக போனேன். அப்ப அவரு சொன்னாரு, தம்பி உனக்கு கேஸ்ட்ரிக் இருக்கு அப்படின்னு அவரே சொன்னாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் சொல்றேன்ட்டு. அவர் சொன்னாரு, இந்த கேஸ்ட்ரிக் வர்றதுக்கு காரணமே வந்து அசிட் இல்லையா, இந்த ஹெலிகோபேக்டர் பைலோரின்னு ஒரு கிருமி இருக்கு நம்ம வயிற்றுக்குள்ளேயே. அது வந்து அந்த ஹெலிகோபேக்டர் பைலோரின்ற கிருமி வந்து ஓவரா போச்சுன்னா அது என்ன செய்யுமா, அந்த நம்ம வயிற்றுல வந்து அசிட் ஃபார்ம் ஆகுது இல்ல, அது என்ன செய்யுமா, அந்த வயிற்று செவுத்துக்கு பின்னாடி போயிட்டு ஒழிஞ்சிட்டு அதை அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து இதா வருது, அல்சரா வருது. அப்ப அவர் என்ன சொன்னாரு, நீங்க போயிட்டு ஏதாச்சும் ஒரு லேப்ல ஹெலிகோபேக்டர் பைலோரி டெஸ்ட் எடுங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னாக்கா அந்த டெஸ்ட்டை போய் கொடுங்க உங்க டாக்டர் கிட்ட. அவர் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாருன்னா சரியா இருக்கு. அதே மாதிரி சாப்பிட்டா இதோட முடிஞ்சு போச்சு. அது ஒரு 5 வருஷமாச்சு. ஒரே வாட்டி நீங்க என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு லேப்ல போயிட்டு ஹெலிகோபேக்டர் பைலோரி டெஸ்ட் செய்யுங்க. அப்ப தெரிஞ்சிடும் உங்களுக்கு அது இருக்கான்ட்டு. அது இருந்துச்சுனாக்கா நீங்க என்ன மருந்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லா போகுது கேஸ்ட்ரிக். அதுதான் அந்த கேஸ் ஃபார்ம் பண்றது, அந்த பாக்டீரியா தான். அது வந்து ரொம்ப தெரியாது. ஏன் தெரியாதுனாக்கா, இல்லனாக்கா நீங்க அந்த கேஸ்ட்ரிக் வருது விற்க முடியாது, நீங்க அதை சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். சரி, ஓகே. நன்றி. நீங்க அப்புறம் உங்களுக்கு அனுப்பிடுறேன் ஹெலிகோபேக்டர் பைலோரி டெஸ்ட். நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. சௌந்தரலிங்கம் இந்தியா. சொல்லுங்க. இல்ல டாக்டர் சரவணன் சொல்லிட்டாரு, டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு. பத்தியா, நான் அனுபவிச்சத சொல்லி கொடுக்குறேன், அவ்வளவுதான். எனக்கு நல்லா அனுபவம்
இல்ல யாராவது அனுபவிச்சிருப்பாங்கன்றதுனாலதான் நானே கேட்டேன். அது ஏன்னா வந்து சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ஏதோ ப்ராப்ளம் வருதா அப்படின்னு கேட்டுட்டேன். வேற ஒண்ணும் ஆனா இல்ல. ஆனா என்ன இப்ப இந்த B12னால குறைபாடுனால வர்றது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா நம்ம பாரம்பரியமாவே சைவமா தானே இருந்துட்டு வரோம். அப்படித்தானே சாமி? இல்ல இவர் வந்து பாரம்பரியமா சைவம்லாம் இல்லையா? இவர் வந்து இடையில தான் மாறினாரு. அது அவங்க இன்னொன்னு குழந்தைங்க இன்னொன்னு எல்லாமே. இருக்கு. இல்லைங்க, நான் இன்னொன்னு சொல்றேன் ம், பாருங்க. நீ இப்படி மாறின ம், பிறகு இந்த கூட இருக்கிற ம், அல்ல கைகளா இருக்குல்ல சொல்லிடும், உனக்கு பலம் இல்லாம போயிடும், ம். உனக்கு ஆமா இதுல ஆமா. அத வந்து இவர் இல்ல மனசுல ஏத்தி அதெல்லாம் சொல்றேன். விட்டுருப்பாங்க. இது அவரு இந்த மனசுல ம், ஏத்தி விட்டனால இதுவும் ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா ம், நான் சைவமான போது எங்க ஃபேமிலியே எதிர்த்துச்சு. ம், உனக்கு போயிரும், உடம்பு போயிரும், இது போயிரும், அது போயிரும், இது முடியாது, அது முடியாதுன்னு. இன்னொன்னு வந்து நான் அது ம், போன தீபாவளிக்கு எங்க குடும்பமே சேர்ந்து என் பிள்ளைங்கள மண்டை கட்டியிருக்காங்க. நான் வெளியே போன பிறகு என்ன சொல்லியிருக்காங்க, ம், நீங்க ம். வந்து பெருசான பிறகு அசைவமா மாறிடுங்க, இல்லைன்னா உங்க வாழ்க்கை வந்து ஓகே கஷ்டமா போயிடும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க ஓகே ஓகே. என் பிள்ளைங்க கிட்ட. என் பிள்ளைங்க வந்து சரி என்ன சரி. சொன்னாங்க, என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க எங்க கிட்ட, நான் இனிமே இங்க வரமாட்டேன்ட்டாங்க. ஓகே சரியா. பாருங்க. அப்ப இந்த அல்ல கைங்க தான் மண்டல ஏத்தி விடுறது நம்மளுக்கு, வேற இல்ல யாரும் அவங்க இல்ல. சொல்லுவாங்க இந்த சத்து கிடையாது, உங்களுக்கு சத்து இல்ல, நீங்க சத்தான சாப்பாடு சாப்பிடறது எல்லாம் அவர்கிட்ட நான் சொல்லுவாங்க. அது வந்து ஆனா அவங்க சொல்ல நம்ம குழந்தைங்களுக்கு மனசுல பதிஞ்சோன்னே அது வந்து ஒரு குறைபாடா எங்கேயாச்சும் இருந்து வேலையை பார்க்கும். இல்ல அவங்க குழந்தைங்களுக்கும் வந்ததுனாலதான் அவருக்கு வந்து என்ன பண்றது, ஏதாவது என்ன மெடிசன் ஏதாவது எடுத்துக்கலாமா இல்லையா அப்படின்ற இதுல இருக்கிறாங்க. சரி நான் நட்ஸ் அந்த இதுலாம் அந்த வெஜிடேரியன்ல என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் சொன்னேன். ஆனா அதையும் ஃபாலோ பண்ணாங்க. ஆனா அப்பயும் வந்து அந்த இன்க்ரீஸ் ஆகல அந்த B12. அதனாலதான் அவங்களுக்கு இது பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு கேட்டாங்க என்கிட்ட. சரி நான் கேட்டு பாக்குறேன், ஏதாவது அனுபவம் என்னதான் இருக்குன்னு கேட்டு பண்ணாலும் பாக்குறேன். ம். இல்ல, அது என்னதான் பண்ணாலும் நீங்க அசைவம் சாப்பிடுறோட வர்ற அந்த துன்பம் வந்து இதோட பரவாயில்ல, இதோட பரவாயில்ல, இதே பரவாயில்ல. சரியா. இல்ல சாமி, ம். சாமி நீங்க இப்படியே அமைதியா இருக்கீங்க. சரி, சொல்லுங்க சாமி, ஏதாவது கருத்தை சொல்லுங்க. சாமி சொல்ற மாதிரி ஒரு கேள்வி நான் வச்சிருக்கேன், அது கேளுங்க, பயன்படுத்தணும்னு தெரியல. சாமி சொல்ற மாதிரி கேள்வி கேளுங்க. அது நீங்க தான் அருட்பாவில் எடுக்கணும்னா ஒரு இப்போ நம்ம சிற்றம்பலத்துல இறைவன் இருக்கிறத பத்தி தான் நான் எப்பவுமே சாமி பாடுவாங்க இல்லையா? ஆமா, ஒரு 2 பாட்டு மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் சாமிகிட்ட கேட்கணும். அதாவது நீங்க என்ன எதை வேணாலும் சொல்லுங்க, ஆனா பதிகத்து போது சொல்லுங்க. திருமுறை பதிகம் அப்படி சொல்லுங்க. நம்பருக்கு நம்பர் சொன்னீங்கன்னாக்கா அவ்வளவுதான். 70வது பதிகம் சிவபுண்ணிய பேரு, சிவ 3வது புண்ணிய பாட்டு. பேரு. ஆறு 6 6 திருமுறை 70 பாட்டு 3. குளத்திலே சமக்கமைய குழியிலே நரக குழியிலே இதா ஆமா அதுதான் நான் குமைந்து குமைந்து வீண் வீண் பொழுது நிலத்திலே. படிங்க, நீங்களே படிச்சு கேளுங்க. என்ன கேள்வி கேட்க போறீங்க நீங்க கேளுங்க. அதை மயங்கி ஏமாந்து நிற்கின்றார் நிற்க நான் உவந்து வலத்திலே நினது வசத்திலே நின்றேன் மகிழ்ந்து என் உளம் எனும் அம்பலத்திலே. இதுதான் என் உளம் எனும் அம்பலத்திலே இந்த இடத்துல சொல்றாருங்களா? உள்ளம் அப்படிங்கிறது நம்ம அதே போல இன்னொரு பாட்டு சொல்றேன், நான் வாயிலே சொல்லிடுறேன். எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம்பெறும். அந்த இடத்துல உளம், அந்த உலகத்தில் தான் இறைவன் நடம்பெறுகிறாருன்னும், இந்த இடத்துல எல் உள்ளம் என்னும் அம்பலத்திலே நின்றாய் அப்படின்னு சொல்றாங்க பெருமான் சாமி சொல்றாங்க இல்லைங்க சாமி. சரி, அப்ப நம்ம உள்ளம்ங்கிறத வந்து நம்ம கர்ணத்துல தானே வைக்கிறோம். இல்லையா சாமி? மனம் சொல்லுங்க புத்தி சாமி. சித்த அவர் உள்ளத்து மனசு நினைச்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன், அப்படித்தானே? இல்ல மனம் சித்தம் புத்தி இன்னொன்னு அகங்காரம் உள்ளம். உளமெனது வசம் நின்றதில்லைன்னு அப்படின்னு வரும், அதுதானே ஆமா சாமி? இப்ப அந்த உளமும் இந்த உளமும் சேமா? அப்படி சொல்லுங்க சாமி. இதுதான் இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கியா? மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளத்துலதான் வந்து ஆன்மா இருக்குன்னு பார்த்திருக்கோம் நினைக்கிறேன். அதுதான் சொல்றாங்க போல இருக்கு. என்ன சாமி? அற்பால பாருங்க, இல்ல அற்பால பாருங்க, நாங்க நாளும் ஒரு கொத்தாக இருக்கும். உயிரில் இருக்குன்னு உள்ளம் தனியா இருக்கு, உள்ள அது சேர்ந்து இல்லை, நாலு சேர்ந்து உள்ளம் கிடையாது. உள்ள வந்து பொண்ணுடைய தான் உள்ளம், பொண்ணுடைய இது நாளை வந்து கரணங்கள் தான். பாட்டில் கொத்து வச்சு குறிப்பாயின்னு பாடலாரு. கொத்துங்கிறது மனம் நாலுதான் கொத்து, உள்ளம் தனியா இருக்கு, உள்ள கிடையாது. இப்ப என்ன நம்ம அகவல் விளக்கம் சொல்லும் போது கடை முதற் புணர்ப்பதனால் அகக்கடை அகத்து அமைப்பு அப்படின்னு ஒரு வரிக்கு நீங்க விளக்கம் சொல்றீங்களா சாமி? அதுல வந்து கடை அப்படிங்கிறது உள்ளன்றது சொல்றீங்களா? அதனால எனக்கு ஒரு குழப்பம் வந்தது. கடை உள்ளம் சொன்னா அனுபவத்துக்கு கல்ல உள்ள இருக்கு,
ஆனால் செயல்பாடு வரும் பொழுது மனது ஆங்காரம் செயல்பாடு உள்ள செயல்பாடு கிடையாது, அமைதியா இருக்கும். அது அறிவுமயம். அது பிறகுதான் அது வேலையை ஆரம்பிக்குமா? ஆமா ஆமா, துரியத்துதான் ஆரம்பிக்கும். அது அது விடுங்க. அப்ப உளமெனது வசம் நின்றதில்லை அப்படின்னு படிச்சாங்களா? அது என்ன? அங்க வந்து மனம். இப்போ உலகத்துக்கு மனம் ஒரு அர்த்தம் இருக்கா? இல்ல, அது வந்து சாதாரண சொல்றோம் இல்லையா, நம்மளுக்கு என்ன உள்ள சொல்றோம், மனம் தான். அதாங்க இந்த பாட்டுல பார்த்து பொருளை விடணும் சார், எல்லாம் ஒரே மாதிரி பொருள் விடக்கூடாது. எங்க அதை பயன்படுத்தி தான் போகணும். சரி. எனக்கு என்னன்னா இப்ப உள்ளம், எனக்கு என்ன கேட்க வந்தேன்னா, அதாவது வேறன்னு சொல்லிட்டீங்க. அதே நேரத்துல உள்ளம் என்பது உள்ளத்துல இறைவன் வந்து இருக்கிறது ஒரு ஸ்டேஜோ, அது ஒரு நிலையோ அப்படின்னு. அதான் சிதம்பரம். சரிங்க சாமி. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன டவுட் சாமி. கேளுங்க. இதோ வரணும், அது ஒரு கேள்வி எடுக்கிறேன். ஒரு பாட்டு, அதாவது 69வது பதிகம். அதுக்கு முன்ன 69வது பதிகம் 3வது பாட்டு. அதான் 70 பார்த்தா இப்ப 1 முன்ன. மூவர்களும் செய்ய முடியா முடிவெல்லாம் யாவரும் காண இனக்களித்தாய். அதுல இந்த மூவர்னு யார சொல்றாரு சாமி? சாமி கேக்கல. பிரம்மா விஷ்ணு. இப்ப அதான் இப்ப ஒரு டவுட் இருந்துச்சு. இப்ப நம்ம பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாம் வந்து நம்ம அதாவது நம்ம அகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைகள்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அதை வந்து வெளியே எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்றது மாதிரி ஒரு டவுட். அற்பார் வந்து சமயத்தை ஒட்டி பார்த்து கம்பேர் பண்ணுவார். எது சமயத்தோட எதை உடம்பு பார்த்து புரிஞ்சுக்கலாம். இதுல வந்து சமயத்தை ஒட்டி அந்த புரிஞ்சு சொல்றாங்க. ஆமா ஆமா. சரிங்க சாமி. அது ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இது ஒரு சிலர் கேட்கறப்போ நம்ம கொஞ்சம் தெளிவா இருந்தேன், அப்புறம் கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சு. சரி, இன்னொரு முறை. இது வந்து அவங்களாம் பெண் நம்ம சமயத்துல 3 பேர் தெய்வமா சொல்லுங்க இல்லையா, அவன் செய்ய முடியாதையே நான் செய்ய கொடுத்தான்னு சொல்ற ஐயா. அப்ப என்ன சொல்ல வராங்க மறைமுகமா? நான் செஞ்சதை செய்யுங்கடா, அவங்களுக்கு கிடைக்காதே உங்களுக்கு கிடைக்கும்டா அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறம் அவங்க ஆலயம் சொல்லுவாங்க. அப்புறம் இல்லைங்க, அதே இடத்துல இன்னொன்னு சொல்ல வராங்க. அவ நம்பிக்கிட்டு போயிட்டு உளுந்துடாதீங்கடா, அவங்களை வேலையை பார்த்து விட்டுருவாங்க அப்படின்னு அதையும் சொல்ல வராங்க மறைமுகமா. அதை நான் எடுத்து தெளிவா சொல்றேன். யாரும் நீங்க சொல்ல மாட்டீங்க, ஏன்னா அவ பாதிக்கிட்டு நான் நேரக்கா சொல்லுவேன். அவ பத்தி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. என்ன சமய பாத்தீங்களா எப்படி அவ கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அவ எங்கெல்லாம் இருக்காங்க. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சொன்னாலே அவ வந்துருவாங்க. சரி வாங்க முடிச்சுக்கோ, முடிஞ்சிச்சு. ஓகே, ஒரே இல்லைங்க, எங்க முடிஞ்சு? இன்னும் முடிக்கல பாரு. அவங்க யாரு, வினோதினி அம்மா, இது முடிக்காம அவங்க மனது குறையாவே இருந்திருக்கும். நல்ல வேலை படிச்சு முடிச்சிருக்குமா? படிக்கிறீங்க. ஆண்டவனை அடைய வேண்டும் என்ற விருப்பம் உடையோருக்கு அமுத கண்ணீர் மாறுமா? அழுத கண்ணீர் மாறுமா? அமுத கண்ணீர் எனக்கு தான் வேணும். இல்ல, எனக்கு அது கொஞ்சம் சரியா தெரியல. அது அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை செல்லுமா என்கிறார். அப்படிப்பட்ட மனதில் உலகியல் இச்சை எதுவும் தோன்றாது. எனவே தாபமோ அதனால் உண்டாகும் துயரமோ ஏற்படவே வழியில்லை. அப்படிப்பட்டோர் மனதிலும் ஏதேனும் இச்சை எழும் என்றால் அந்த இச்சை பிற ஜீவர்களுக்கும் நன்மை உண்டாக செய்யவே உண்டாகுமே ஒழிய அவர்களுக்கு என இருக்காது. அப்படிப்பட்ட இச்சைகள் ஆண்டவர் அருளாலே அவ்வப்போது நிறைவேறி விடுவதாலும் தாபம் இல்லை. ஏக்கத்தினால் ஏற்படும் துயரத்தை போக்கி உலக வாழ்வில் உண்டாக்கும் ஆபத்துகளையும் நீக்கி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. இதுதான் முக்கியமான கருத்து. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கருத்து இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆண்டவனை அடைய வேண்டும் என்ற விருப்பம் உடையோருக்கு அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் ஆமா.
சாமி உலகத்துல ஒருத்தன் காதலிச்சாலே அந்த பொண்ணை அடையணும்னு அவன் நினைச்சானு அவனுக்கே சாப்பாடு குடிச்சா நிறைய மாட்டேங்குதுங்கிறான், படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிறான். சரியா சாமி? இப்ப நம்ம கடவுள் அடையணும்னு நினைச்சா நம்ம எங்க இந்த சாப்பாடு பத்தி யோசிக்கிறது? அப்பட்டப்பட்ட மனதில் உலகியல் இச்சை எதுவும் தோன்றாது, உண்மைதான். எனவே தாபமோ அதனால் உண்டாகும் துயரமோ ஏற்பட வழி இல்லை. அப்படிப்பட்டோர் மனதிலும் ஏதேனும் இச்சை எழும் என்றால் அந்த இச்சை பிற ஜீவர்களுக்கு நன்மை உண்டாக செய்யவே உண்டாகுமே ஒழிய அவர்களுக்கென இருக்காது. அப்படிப்பட்ட இச்சைகள் ஆண்டவன் அருளாலே அவ்வப்போது நிறைவேறி விடுவதாலும் தாபம் இல்லை. சமே, இது நம்ம கொஞ்சம் பாட்டு இல்லைங்க, இது கொஞ்சம் நம்ம பேசுவோம். எதனால இப்ப சாமி நம்ம எதனால மத்தவங்களை சக்கையா புழிஞ்சு மத்தவங்களை எதிர்பார்க்கிறோம் நம்ம இன்பப்படுத்தணும்ட்டு. அவன் அப்படி நம்மகிட்ட பேசல, அவன் அப்படி நடந்துக்கலனாக்கா நம்மளுக்கு பாதிக்குது. சரியா சாமி? ஏன் தெரியுமா? ஏன்னா நம்மக்குள்ள இன்பம் இல்ல, நமக்குள்ள இயற்கையாவே இன்பம் இல்ல, செயற்கையா தான் இருக்கு. ஆனா இப்ப யாரெல்லாம் இறைவனை அடையணும் அப்படி அவன் சும்மா இருக்காங்களோ அவங்களுக்குள்ள இன்பம் ஏற்பட்டுச்சு, அது பொங்கி வெளியே வருது. அது வெளியே மத்தவங்களுக்கும் இன்பம் கொடுக்குது. அப்ப அவங்களுக்காக அவங்களுக்கு இன்பம் தேவையில்லை சாமி. அவங்க ஏற்கனவே இன்பமா இருக்காங்களே, அவங்களுக்கு எதுக்கு தேவை? பாட்டு அதான் சொல்றேன். அப்ப அவங்க மத்தவங்களை புழிஞ்சு இன்பம் எடுக்கணும் இல்ல, அவங்க இன்பத்தை மத்தவங்கிட்ட ஷேர் பண்றாங்க. அதான் கதை. இதுதான் சாமி இந்த பொங்கல் வச்சாங்கல்ல, பொங்கல் அந்த பொங்கல் ஏன் பொங்கி வரணும்னாக்கா இன்பம் நம்ம கூட இருந்து பொங்கி மத்தவங்களுக்கு இனிமையை கொடுக்கணும்னு வந்துதான் நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது பால் பொங்குது, அமதமா வரும். ஏதோ பொங்குது, கடைசியா இனிக்குதா இல்லையா? சட்டின்றது உடம்பு தானே சாமி, நெருப்புன்றது தவ உஷ்ணம். இப்ப அது அமுதம் பொங்குதுன்னா அமுதம் இனிமைதான் இருக்கும். அது பொங்கி எல்லாத்துக்கும் இன்பத்தை கொடுக்கட்டும். நல்ல ஆசைதான். அதுலயும் எனக்கு ஒரு சுய ஆசையும் இருக்கு. எனக்கு வந்தாக்க நான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன்றதுல எனக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்கல. எப்படி முடியும்? ஏதாவது ஒரு வழியை பண்ணிதான் ஆகணும் சாமி. ஏக்கத்தினால் ஏற்படும் துயரத்தை போக்கி உலக வாழ்வில் உண்டாகும் ஆபத்துக்களையும் நீக்கிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே. அதை செய்யுங்கப்பா. உலகத்துல நாங்க இதுன்னு நாங்களே போயிட்டு எங்க காசு கொடுத்து எங்களுக்கே சொந்தமா பறி வச்சுக்கிறோம். நாங்களே போய் மாட்டிக்கிறோம். வேற யாரும் எங்களை யாரும் கெடுக்க வேண்டாம் சாமி, நாங்களே எங்களுக்கு எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். அதான் சொல்றாரு, தீது நன்றும் பிறர் தர வாரான்ட்டு. வேற யாரும் செய்ய வேண்டாம், நாங்களே செஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும். சரி, அப்புறம் என்ன? கொஞ்சம் ஓவரா பேசிவிட்டோம். வேற மணி எத்தனை ஆச்சு? முடிங்க சாமி, முடிச்சுக்கோ. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருப்பிரகாச வள்ளலா திருளேச்சலம் ராமலிங்கம் ராமலிங்கம். டாக்டர் சார் பேசல இன்னைக்கு? டாக்டர் சார் பேச மாட்டாரு சாமி. தொடர்ந்து டேட்டா வந்தாராம் சாமி. தொடர்ந்து இன்னும் மென்மேலும் ஆழமான கேள்விக்கணைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அது உங்களுக்கு வல்லாருக்கும் வருது. ஏதாவது ஒரு கட்டத்துல ஏதாவது அவங்களாலே தாங்க முடியாம ஏதாவது பதில் கொடுக்கட்டும். புரியுதா சாமி? ஏன்னா கேட்கறேன்னா கிடைக்காது வேற சொல்லிட்டாங்க, கேளா குறையின்ட்டாங்க. இப்ப நான் என்ன தெரியுமா செய்யறேன் சாமி? பாருங்க, நம்மளால கஷ்டம் எல்லாம் பட முடியாது சாமி. இந்த கஷ்டப்படுறதுலாம் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்களே இதெல்லாம் ஈஸியா கூடுன்னு கேட்டுவிட்டு இப்ப நாங்க கஷ்டப்படுன்னா நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்க? எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு தானே, கொடுங்க. ஈஸியா கேட்டு வாங்கிக்க வேண்டியதான், முடிஞ்சு. கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இன்னைக்கு கூட கேளுங்க. கேட்டுவிட்டு அப்புறம் நான் கேள்வி கேட்டா ஏனையா கேக்குறேன்றது. என்ன நான் என்ன சொல்றேன், அவருக்கே கேள்விய எனக்கு நான் என்ன அப்படி சொல்லிக்கிறது? அவன் ஏன் செய்யலங்கிறீங்க? இல்லைங்க, நீங்க என்ன சொன்னீங்க? நான் வள்ளலரோட பிள்ளை. நீங்க பிள்ளைய அடிச்சாதானே அப்பாவுக்கு கோவம் வரும், ஏதாச்சும் பண்ணுவாங்க. பிள்ளைய அவன் பாரு என்ன பாடுபடுத்துறான், இவனுக்கு அருள் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. எங்க அடிச்சா எங்க வலிக்குது எங்களுக்கு தெரியும் சாமி. நன்றி.
பிள்ளைங்க நிறைய என்ன விட்ட போட வேண்டியதா இருக்கு பாருங்க. ஏன் சார் இப்படி ஓகே பண்றீங்க? ஓகே சரி பாய், நன்றி. ஓகே பாய் பாய். எல்லாரும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நன்றி நன்றி, வணக்கம் சாமி. நன்றி. நன்றி ஐயா. வணக்கம்.